அந்த மாதிரி ம். வந்துடும். ஆமாம். ம். அதான் அந்த டென்சிட்டி தான் அதுக்கு காரணங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அது ஏன் வருதுன்னு தெரியல. அதான் ரத்த ரத்த அடர்த்தி தன்னுடைய இயற்கை அடர்த்தியை இழந்து விடுகின்ற பொழுது அந்த மாதிரி தற்காலிகமா ஏற்படும். அது வந்து ஆ ஒரு 10 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷம் இருக்கும். அது ஆமா, அந்த ஒரு 10 நிமிஷம் சரியான பெரட்டு பெரட்டு போடும். ஆமா. அப்ப என்ன அப்புறம் சரியா பண்ணும்னா, போடும். ஆ அது என்ன வணக்கம். அப்படி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஆ அந்த நேரத்தில் அந்த சிறுநீர் வழியாக அந்த விஷத்தை வெளியேற்றிடும். ஓஹோ. ஆ வெளியே அது ஒண்ணும் போயிட்டு வந்தா பயப்பட சரியா போடும். ஆ சிறுநீர் போயிடுச்சுன்னா ஏன்னா நீங்க ஆ தேவையில்லாம அந்த அடர்த்தியை கூட்டிட்டீங்க. தேவைன்னா அடர்த்தி ஆ, கூட்டி ஆ. இருப்பீங்க அல்லது அடர்த்தியை குறைச்சிருப்பீங்க. தேவையில்லாம அடர்த்தியை கூட்டி இருப்பீங்க அல்லது தேவையில்லாமல் அடர்த்தியை குறைச்சிருப்பீங்க. அப்ப அப்ப நீங்க வந்து உண்ணா நோன்பு அப்படிங்கிறது வெறும் தண்ணீர் தான். தண்ணீரோட மருந்து தான். ஆ நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த தெய்வ உடல்னு சொல்லுவாங்க. நேத்து கூட ஆ பேசினேன். நன்கு ஆ ஆ சுத்தமானதுக்கு அப்புறம் தெய்வ உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் தூய்மையான உடல் தான் தெய்வ உடல். வேறு ஒரு 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 புண்ணாக்கும் கிடையாது. தெய்வம் தெய்வங்கள்லாம் தூய்மையான உடல் தான். ஆ நம்ம இந்த தெய்வம் தெய்வம்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனிதன் தான். இது நம்ம உடம்பு எலக்ட்ரான் புரோட்டால் ஆனது. எலக்ட்ரான் புரோட்டான் ம். ஆனாவே அது தெய்வம் தான். உயிருள்ள ஆ தெய்வம். மற்றதெல்லாம் எதுவும் பேசாது, நம்ம பேசுறோம். அதான் சொல்லுவாங்க. ஆ உள்ள இருக்கிற தெய்வம் எங்க கிராமத்துல சொல்லுவாங்க. உலகத்துல ஆ பெரிய தெய்வம் எதுன்னு கேட்பாங்க. எங்க ஆ கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு. உலகத்துல பெரிய தெய்வம் எதுன்னு ஏதாவது தெரியுமா? உலகத்துல பெரிய தெய்வம் உலகத்துல பெரிய தெய்வம் ஏதாவது தெரியுமா? யாருக்காவது சொல்லுங்களேன். உலகத்துல பெரிய தெய்வம் எதுங்க? சின்ன தெய்வம். அதான் திருக்குறள் ஃபர்ஸ்ட் குறள்ல திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட் குறளே சொல்றாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே அப்படின்னு. அகர முதல அதான் பெரிய எழுத்தெல்லாம் தெய்வம். ஆதிபகம் முதற்றே உலகு. சரி சரி சரி. அதான் பெரிய தெய்வம். அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா எங்க ஊர்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆ கிராமத்துல சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஆ பெரிய தெய்வம் எது தெரியுமா அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டா அவன் அதுக்கு விளக்க சொல்லுவாங்க. அது சாமி சாமி சும்மா அப்படி கதை சொல்லுவாங்க. பூசாரி பூசாரிட்ட போய் கேட்பான். கிராமத்துக்காரன் பேசான். கிராமத்துக்காரன் விவசாயி. அந்த விவசாயி போய் அந்த பூசாரிட்ட கேட்பான். பூசாரி இந்த பெரிய சாமி எதுன்னு கேட்பான். பெரிய சாமியா அப்படின்னு கேட்பான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. பெரிய சாமி அவன் தலையை சொரிஞ்சுட்டு இருப்பான். இந்த சாமி இந்த சாமியில இல்லையும்பா அவன். இந்த சாமியில நான் சொல்ற சாமி வேற, நான் கேட்கற சாமி வேறையும்பா. இன்னையே சொல்றான் அப்படிம்பா. அவன் சொல்லுவான். உள்ளு இருக்கிற சாமி கல்லு, உள்ளு இருக்கிற சாமி கல்லு, உலாவர சாமி செம்பு, உலாவர சாமி செம்பு, பேசும் தெய்வம் அதாவது பேசும் சாமி மனுஷன், பெரிய சாமி சோறு அப்படின்ட்டான். கரெக்ட். உம் பெரிய அதாவது சாமி. சோறுன்ட்டான். அவன் சொன்னக்கிட்ட அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆமாயா அப்படின்ட்டான் அவன். சோறு இல்லைன்னா ஒண்ணு இல்லடா அப்படின்ட்டான் அவன். சோறு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. அவன் அந்த விவசாயி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பூசாரிக்கே புரியுது. ஆமா இது வரைக்கும் நமக்கு தெரியாத போச்சு அப்படின்னு. அந்த மாதிரிட்டான். இன்னொன்னு கூட கேள்விப்பட்டேங்க மிடில்ல. ஆஹ் 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 ஆத்துக்குள்ள ஆத்துக்குள்ள நின்னு அரோகணான்னு சொன்னாலும் சோத்துக்குள்ளதான் சொக்கனை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. சோத்துக்குள்ள இருந்து சொக்கனை போட, ஆத்துக்குள்ள இருந்து அரகராருன்னு சொன்னாலும் சோத்துக்குள்ள இருந்து சொக்கனை பிடிக்கிற மாதிரி எல்லாம். சோறு இல்லாத சோறு இல்லாத பாப்பா சொன்னபடி கேட்பான். சோறு இல்லாத பாப்பான் சொன்னபடி கேட்பான்னா எல்லாம் இந்த வயிற்றுக்காக சொல்றது. எல்லாம் இந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனைக்காக சொல்றது. வயிற்றுக்கு தான். ஆ. எல்லாரும் இந்த வயிற்றை நோக்கித்தான் இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனா வயிறு வந்து பரிணாமத்தில் தேவையில்லை. வயிறு என்பது பரிணாமத்தில் எப்படி முடி தேவையில்லையோ, நகம் தேவையில்லையோ, பரிணாமத்தில் தேவையில்லை வயிறு. அதான் விஷயமே. அப்ப பரிணாமத்தில் தேவையில்லைங்கிறதுக்காக நம்ம வந்து இழக்க முடியாது. கை இழக்கிறது, அதனால கையை எடுக்கிறாங்க, கால் எடுக்கிறாங்க, இறப்பை கணைப்பை, பித்தப்பை, கல்லீரல் பை, என்னென்ன பை இருக்கோ அத்தனை எடுக்கிறாங்க. இறப்பையும் எடுத்துடுறாங்க. பித்தப்பை ஒண்ணுதான், கல்லீரல் பை ஒண்ணுதான், கணைப்பை ஒண்ணுதான். வணக்கம். அப்ப இறப்பை ஒண்ணுதான். அப்ப இறப்பையும் எடுத்துடுறான். இறப்பை எடுத்தாலும் சாகிறது இல்லை. ஆக இந்த சோறு இல்லாம வாழலாம்னு அர்த்தம். அதுக்கு பேரு சோறு இல்லாம வாழலாம் அர்த்தம். இது இது யாருக்குமே புரியல. எழுதியிருக்கணும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல. சோறு இறப்பை இல்லைன்னா சோறு இல்லைன்னு எழுதிட வேண்டியதானே. அவன் என்ன சொல்லிட்டான்னா சோத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டான். சோத்தை குறைக்கிறது ஒண்ணுதான். அது எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அவன் தெளிவா சொல்லிட்டான். ஏன்னா நல்ல தெளிவா சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? பிறவிலிருந்து இப்ப பழக்கம் பண்ணி பழக்கம் பண்ணி பழக்கம் பண்ணி பழக்கம் பண்ணி பழக்கம் பண்ணி பழக்கம் பண்ணி அந்த சோத்து பழக்கத்திலே இருந்து எல்லா நல்லா இருக்கிறது ஜேந்து கெட்டு போகுது. கடையும் கட்டு, கடல் கட்டு, முரடு கட்டு, எல்லாம் கட்டு, கடைசியில முதுமை வந்து செத்து சுடுகாடாகி போயிடுற. அப்ப தற்கொலை யார் பண்ணிக்கிறாங்க? நீங்களே பண்ணிக்கிறீங்க. இதை வந்து எழுதணும். அரசாங்கம் சொல்லணும். உணவு சாப்பிட்டா தற்கொலை பண்றதுக்கு சமம்னு எழுதணும்.
உணவு சாப்பிட்டா தற்கொலை பண்றது சமம். இல்லைங்க. இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, காசு இருக்கிறவன் நல்லா சாப்பிடுறான், காசு இல்லாதவன் பட்னியா இருக்கான் அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுருச்சு. ம் ம் அது ம் ஸ்ட்ராங்கா மனசுல போய் ஆழ பதிஞ்சிருச்சு. பணக்காரன் தான் ம் நிறைய சாப்பிடுறான், ம் இல்லாதவன் சாப்பிடுறது இல்ல, பட்னியா ம் இருக்கான் அப்படின்ற ஒரு ம். ஒரு ஆனா கருத்து. ரெண்டு பேரும் சாகரான்னு யாரும் சொல்லலையே. பட்டினியா இருக்கணும் சாகரான், பணக்காரனும் சாகரா, ரெண்டு பேரும் புற்றுநோயாலும் சாகரா, ரெண்டு பேரும் சக்கரை நோயிலும் சாகரன்னு சொல்றது இல்லை. ஏன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நாலேஜின் பேரு. 3 வகையான அறிவு இருக்கு. சாதாரண அறிவு, பேரறிவு, நுண்ணிய அறிவுன்னு 3 இருக்கு. சாதாரண அறிவு, பேரறிவு, நுண்ணிய அறிவு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். 3 இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் என்னது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸை நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம பேசுறது 3வது நிலை. நம்ம பேசுறது 3வது நிலை. சாதாரண மக்கள் செய்யாததை நம்ம செய்கிறோம். சாதாரண மக்கள் செய்ய அதான் ஏஐ, அதாவது ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த போட்டி வந்து கடுமையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒன்றும் இல்லை. மனிதனுடைய தகவலை அது வந்து வாங்குது, அவ்வளோதான். மனிதன் கொடுக்குற தகவலை அது வாங்கி சிந்திச்சு மனிதனை விட வேகமாக முடிவெடுக்குது. அதான் விஷயமே. மனிதனை விட வேகமாக முடிவெடுக்குது. மனிதன் சொன்னதை தான் அது முடிவெடுக்குது. நம்ம அது வேகமாக முடிவெடுக்குது, அவ்வளவுதான். அதனால தான் என்ன பண்ணால் கணிப்பொறியை பயன்படுத்துறோம். கணிப்பொறி வந்துட்டாவே அது வேகமாக முடிவெடுக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பவர் அவ்வளவுதான். அதனால தான் அதுக்கு பேர் தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸுங்கிறான். இப்போ நம்ம சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வைத்து கொண்டு தான் சாதாரண மனிதன் மருத்துவம் சாதாரண மருந்துகள் செய்யாததை, உணவுகள் செய்யாததை தூய்மை செய்கிறது. தூய்மை செய்கிறது உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. தூய்மை வந்து எப்பவே எழுதி வச்சுட்டாங்க. 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக, குறைஞ்சபட்சம் 3000 ஆண்டு. நான் வந்து மையனை பற்றி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில், அந்த திருமந்திரத்தில் 575வது பாடல் இதில் இருக்கு. திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா 575வது பாடல் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ரத்தம் கெட்டு போகிறத பற்றி அவர் பேசுகிறார். எல்லாம் அதுதான். எங்கே சுற்றி வந்து கும்பகோணம் போகணும்பாங்க. அந்த கிராமத்தில் அந்த பக்கம் சொன்னாங்க, எங்கே சுற்றினாலும் கும்பகோணம் வந்துட்டு தான் போகணும்பாங்க. அந்த மாதிரி எங்கே சுற்றினாலும் சோத்துக்குள்ளே தான் வரணுங்கிற மாதிரி தான். அதான் ரத்தம் அடர்த்தி ஏன் கெட்டு போகிறது என்பது பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சொல்லியிருப்பார். ரத்தம் அடர்த்தி கெட்டு போவதை பற்றி சொல்லியிருப்பாரு. அதில் நீங்கள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை 575வது பாடலில் தூய்மை அப்படின்னு வரும். அது 10. அது தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செய்வை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நேமீரைந்து நியமத்தானவம்பாரு. அந்த அதாவது ஈரைந்துனாவே 2 பெருக்கள் 5ன்னு அர்த்தம். ஈரைந்து, 3, 4, 5 அப்படின்னாவே 2 பெருக்கள் 5. ஈரைந்தும் நியமத்தானமே. ஈரைந்துனா 10 வகையான தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது அப்படின்னு. ஒழுக்கம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நன்மையை சேர்த்து கொண்டு தீமையை விடல்னு அர்த்தம். அதான் ஒழுக்கம். அதான் நியமன் பேரு. நியமன தீதை விடுதல்னு பேரு, தீதை அகற்றல்னு பேரு. அதான் இயமம்னா நன்மையை சேர்த்து கொள்ளுதல்னு பேரு. இயமம்னா நன்மையை சேர்த்து, அது பொதுவான ஒழுக்கம். ஒரு பொதுவான ஒழுக்கம் ஒன்று இருக்குது. ஒரு பப்ளிக் பிஹேவியர். ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போனோம்னா எப்படி நடந்துக்கணுங்கிறது இருக்கு. மனிதனை காப்பாற்றுகிற தனக்கான ஒழுக்கம் என்ன, சுய ஒழுக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை செய்வதன் மூலமாக உடல் சுருங்குதுன்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு திருமூலர். அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தூய்மை செய்வதன் மூலமாக உடல் இழைக்கிறதுன்னு அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. தனித்தனியா பார்த்தா வெவ்வேறு பொருள் தெரியும். தூய்மை, அருள், ஊன், சுருக்கம் அப்படி வந்துட்டே இருக்கு. தூய்மை, அருள், ஊன், சுருக்கம், செவ்வை, பொறை செய்வை, வாய்மை வளர்த்தலே, காமம், கொலை, களவு என காண்பவை அப்படின்னு 10 சொல்லுவார். அப்படி பார்த்தாலும் பொருள் புரியும். மேல் ஒரு வரி பார்த்தீங்கன்னா தூய்மை செய்வதன் மூலமாக உடல் இழைக்கும் எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப நாளா அது புரிஞ்சிச்சோ, தூய்மை செய்வதன் மூலமாக உடல் இழைக்கும் என்கிற இலை என்பது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சுது. அது அப்படி ஆழமா பார்த்தா புரியும். அப்படி சில விஷயத்துல இந்த உடல் தூய்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? இதை பத்தி இன்னும் கொஞ்சம் உணவு ஒழுக்கம் தான் எல்லாத்துக்குமே காரணம். வயிற்றுக்குள்ள என்ன போடுறியோ அந்த மாதிரி நீ மாறுவாய். என்ன வயிற்றுக்குள்ள போடுறியோ அதுதான் உனக்கு ஒழுக்கம். வயிற்றுக்குள்ள என்ன போடுறியோ அதான் ஒழுக்கம். வெறுவயிறா இருந்தேன்னா ஒழுக்கம் வந்துடும். வெறுவயிறா இருந்தால் எல்லா ஒழுக்கம் வந்துடும். எங்கேயும் போக தேவையில்லை. நீ பாட்டு சுய ஒழுக்கம் இயற்கையோடு தொடர்ச்சி போயிட்டே இருக்க வேண்டியது.
யாரையும் திரும்பி பார்க்க தேவையில்லை. உனக்கும் இயற்கைக்கான தொடர்பு தவிர உனக்கும் பொண்டாட்டிக்கு தொடர்பு இல்லை, உனக்கும் பிள்ளைக்கு தொடர்பு இல்லை, உனக்கும் குழந்தைக்கு தொடர்பு இல்லை, உனக்கு யாரோடும் தொடர்பு கிடையாது. இது தனித்து இயங்கக்கூடியது. பிறந்து பெத்து போட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பெத்து போடுறதோட பெற்றோர் கடமை முடிஞ்சு போச்சு. அப்புறம் போய் ஆசிரியர்கிட்ட போய் சேர்த்தணும். ஆசிரியர் தான் இயற்கையை காட்டி கொடுப்பான், அவ்வளவுதான். அதனால இப்ப நான் என் குடும்பத்தை பத்தி எதை பத்தி எனக்கு கவலைப்படுறதில்லை. ஆறாறு எப்படி வந்து போயிட்டே இருங்க அப்படின்றவன் நான். ஆக எதை விஷயம் அப்ப அந்த தூய்மை அருளூன் சுருக்கம் புரை செய்வை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நேமியர் ஐந்தும் நியமத்தானவன் சொல்றா இல்லையா, அதுதான் விஷயமே. இப்ப ரத்தம் ஏன் கெட்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 2 வகையில் ரத்தம் கெட்டு போகும். ஒண்ணு வந்து ரத்தம் கெட்டு போறது அப்படிங்க, கெட்டியாயும் கெட்டு போகும், நீர்த்து போயும் கெட்டு போகும். சக்கரை நோயாளிகளுக்கு ரத்தம் நீர்த்து போயிடும். சக்கரை நோயாளிகளை முடிஞ்சானுங்க யார் அரிசி சோறு தொடர்ந்து திங்கிறானோ, அரிசி சோறு தொடர்ந்து திங்கிறான் பாருங்க, அவனெல்லாம் தீந்தான்னு அர்த்தம். அரிசி சோறு தொடர்ந்து திங்கிறவன் எங்க பதிலே காணும். அரிசி சோறு தொடர்ந்து திங்கிறவன் தீண்டான்னு அர்த்தம். அது முதலமைச்சர் தின்னா என்ன, பிரதமர் தின்னா என்ன, எவன் தின்னாலும் சரி, அரிசி சோறு எவன் தொடர்ந்து திங்கிறானோ அவன் தீண்டான்னு அர்த்தம். என்னது? இட்லி தோசை எல்லாமே தான். இதுல எவன் சாப்பிடுறான், எவன் தின்னாலும் சரி, என்னது? அழுகி சாக வேண்டும், அழுகி சாக வேண்டும். எப்படி சாக வேண்டும்? மனித உடம்புக்கு எல்லா நோய் வரத்துக்குமே இந்த அரிசி சாதம் தான். அரிசி சாதம்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் எப்படி சொல்லணும்னா மாவு சத்துன்னு சொல்லலாம். என்னது? மாவு சத்து. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பாடம் எடுக்கிறப்ப மாவு நோவு அப்புறம் சாவு. சாவு அப்படி போடுங்க. மாவு நோவு சாவு. மாவு திங்கிறியா, மாவன நோவு வரும், நோவு வந்தது சாவு வரும். அழகா சொல்லுங்க, மாவு நோவு சாவு, வேலை முடிஞ்சு போச்சு. எப்படி போய் சொல்லி பாருங்க, அப்படி இருக்கு, ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க உங்ககிட்ட. ஏன்னா மாவத்தான் எல்லாம் திருட்டு இருக்காங்க. மாவு திங்காதவன் எவனும் கிடையாது. முதலமைச்சர் இருந்து குடியாளர்கள் வரைக்கும் சாதாரண மக்கள் அத்தனை மாவு திங்காத உலகத்துல எவனும் கிடையாது. மாவு செத்தே ஆகணும்னு விதி இருக்கு, நீ செத்துதான் ஆகணும். நீ அதான் உணவை சாப்பிட்டால் யாரு உணவை 3 வேளை சாப்பிட்றான்? 3 வேளையெல்லாம் கிடையாது, உணவை சாப்பிட்டா சாவுதான். உணவை சாப்பிட்டா சாவுதான். எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க. மாவு நோவு சாவு. அப்ப சாப்பிடாம யாரு? என்னை மாதிரி ஆளுங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னை மாதிரி ஆளுங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழி இருக்கு இல்லையா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். அதான் அரிசி சாதம் எடுக்காம காய் எடுக்கிறோம், அது கொஞ்ச நாள்ல காயோட நிப்பாட்டிடணும் ஐயா. அதான் எங்க முயற்சி. அதனாலதான் தொடர்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் அந்த ஜீரநீர் தேவையற்றது, ஜீரநீர் தேவையற்றது, அப்பெண்டிக்ஸ் ஒட்டுக்குடல் தேவையற்றது, ஜீரநீர் தேவையற்றது. அதைத்தான் என்ன சொல்லிட்டா, இறப்பையும் தேவையற்றது, முக்கியமான பொருளா இல்லைன்ட்டான். இப்ப இறப்பை முக்கியமான பொருளே இல்லாத பொழுது வயிற்று அதை பசிய இறப்பை எடுத்துட்டு பசியே இல்லைங்கிற, சரியாத்தான் சொல்றான். இறப்பை எடுத்துட்டு பசி இருக்காது, இருந்தாலும் உணவு பாதையை வந்து சிறுகுடலோட இணைச்சிருவோம், அவ்வளவுதான். நீங்க அங்கெல்லாம் இன்னும் சாப்பிட முடியாது, நல்லா கரைச்சி திரவ மாதிரி கொடுக்கணும், பசியும் இருக்காது. அதனால நீங்க 3 வேளை உணவெல்லாம் திருட்டே இருந்தீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்கன்னு அதுல எழுதிட்டான். அவன் தெளிவாத்தான் எழுதியிருக்கான். அவன் இது பரிணாம அறிவியல். அப்போ அப்படி பேசாம இப்ப இருந்தே நீங்க என்ன பண்ணணும், உணவு பழக்கத்தை விட்டுறணும். தண்ணீரை மருந்து அருந்தி அப்படி விட்டுறணும். ஏன்னா காற்றுதான் அடிப்படை, தூய காற்று. தண்ணீரும் கூட குறைந்த தேவைதான். என்னென்ன இப்ப சமையல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க போறீங்க. 1 லிட்டர் தண்ணீர், அது வெளியே போறப்போ வர்றப்போ அந்த உராய்வை குறைக்கிறதுக்கு, வெப்பத்தை தணிக்கிறதுக்கு, தண்ணீர் சீத்து குறையாம பார்த்துக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் தண்ணீரை தவிர. அப்போ தண்ணீர் அதிகமாக போனா டென்சிட்டி குறைஞ்சிரும். அவர் சொன்னார் பாருங்க அப்படி. அப்ப தண்ணீர் குறைவா போனாலும் ஆபத்து. இதை பத்தி நான் வெகு தூரம் போனேன், தண்ணீர் குடிக்காம போனேன். வந்து வீட்டுல இருந்து இதை கொஞ்சம் வந்து தண்ணி குடிச்சேன், அந்த மஞ்சளா போச்சு, சரியா போச்சு, அவ்வளவு. அடுத்த அப்புறம் வெள்ளையா போயிட்டு முடிஞ்சு போச்சு. கடுமையான நோயாளிகளுக்கு மஞ்சளா தான் போகும். அந்த மஞ்சள் இப்பதான் அவருக்கு அந்த இவருக்கு மலேசியாக்காரருக்கு இப்ப மெல்ல 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 கொஞ்சம் சரியாயிட்டு வருது. அந்த அவரோட உடல் மாற்றம் இருந்திருக்கு, உடல் மாற்றம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10-20 நாள்லயே அவருக்கு மாற்றம் நல்ல வேகமா மாற்றம் இருக்கு. இப்ப மாற்றம் தொடங்கிருச்சு. ஏன்னா அந்த புற்றுநோய் குணமாக்குற பயிற்சி தான் அவருக்கு கொடுக்குறேன். யார் வந்தாலும் இப்போ புற்றுநோய் என்னுடைய அடிப்படையே வந்து நான் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் குணமாக்குறது, புற்றுநோய் குணமாக்குற வைத்தியம் தான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இதுதான். ஏன்னா இங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா,
இங்க புற்றுநோய்க்கு தனி வைத்தியம் கிடையாது, சக்கரனுக்கு தனி வைத்தியம் கிடையாது. எல்லாம் சுத்தம் பண்ணுகின்ற போது எல்லாம் போயிடுது. அப்ப நான் என்ன உச்சக்கட்டமா புற்றுநோய். அதனால அவருக்கு 72 மணி நேரம் போட்டேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 வருஷம் கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ் அதாவது கிரானிக் டிசீஸ்னா நீண்ட காலம் இருக்கிற நோய்னு பேரு. அவரு அந்த கிரானிக் டிசீஸ்னாவே நீண்ட கால தொற்று நோய். அவருக்கு நுரையீரலே வேலை செய்யறது இல்லை. என்னது? நுரையீரல் வேலை செய்யுது. அப்ப என்ன அது பேர் என்ன பேசுங்க? அதுக்கு பேர் கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ்பாங்க, சிஓபிடிம்பாங்க. வெரி டேஞ்சரஸ். அதுக்கெல்லாம் 10 கோடி செலவுனா நோய் நல்லா ஆகாது. சிஓபிடின்னு பேரு. கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ் எல்லாம் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள். நுரையீரல் விவேகானந்தருக்கே அவர் என்ன நோய், ஆஸ்துமா நோய் இருந்தாலும் செத்தாரு விவேகானந்தர். விவேகானந்தர் ஆஸ்துமா நோயில செத்தாரு. அவருக்கு ஆஸ்துமா நோய் அவர் இருக்கு. ஒழுக்கமா இருந்ததுனால எதுவுமே வீணாக்காததுனால செத்து போயிட்டாரு சொல்லி புரடி விட்டாங்க. அதான் உணவு ஒழுக்கம் இல்ல அவருக்கு. என்ன ஒழுக்கம் இல்ல? உணவு ஒழுக்கம் இல்ல. நல்ல மிகச்சிறந்த மனிதர், ஆக சிறந்த மனிதர். அவருதான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு. சமஸ்கிருதத்துல அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஆனால் சமஸ்கிருதத்தை பண்டிதர் மாதிரி கத்துக்கிட்டாரு. ரொம்ப மிகப்பெரிய பேரறிவாளர், சாதாரண விஷயம் அல்ல. அதுதாங்க அதாவதுங்க ஆரோக்கியம் உள்ளவன் என்பது வேறு, நல்லவன் என்பது வேறு. இங்க அதான் நேத்தையே பேசுறமே, ஆரோக்கியம் உள்ளவன் என்பது வேறு, நல்லவன் என்பது வேறு. நல்லவன் வேற, ஆரோக்கியம் உள்ளவன் வேற. இப்ப நான் வந்து இனியும் நல்லவன் கிடையாது. எங்க வீட்டை பிடிச்சி காய்ச்சி கண்டபடி சத்தம் போடுவேன். நான் எல்லா குறும்பும் நான் பண்றேன். பேருக்குதான் இனியன் பேர் வச்சுக்க தவிர எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஆனா ஆரோக்கியத்தில் கெட்டிக்காரா இருப்பேன். ஆரோக்கியத்துல கெட்டிக்காரர். காலையிலேயே சத்தம் போட்டுறத வர விட ஒழுங்கா பாத்துக்க. இந்த காலகட்டத்தில் காய்ச்சிருக்க. நாமா இப்ப நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன். நான் எப்பயுமே 4:45 எந்திரிப்பேன். இப்ப 3:45 எந்திரிக்கிறேன். அவ்வளவுதான். 3:45 எந்திரிச்சு சாயங்காலம் 6. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9:45 10 மணி வரைக்கும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சண்டை போட்டிருக்கேன். உலகம் எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. சண்டை பாரு, பெரிய சண்டை தொடங்கிருச்சு. அமெரிக்காரங்க சைனாக்காரர் சண்டை. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆரோக்கியத்துக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. ஆரோக்கியத்துக்கு முன்னாடி ஒண்ணும். இந்த பைத்தியக்காரனுக்கு தான் அதாவதுங்க அவன் வந்து வெறும் கரன்சியை வச்சு நாட்டை ஆடுறான்னு பாக்குறான். கரன்சிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. கரன்சி நம்புற நாடு குட்டிச்சவரா போயிடும். அதுதான் அதான் நாம என்ன பண்றோம்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு பாத்தீங்கன்னா மதிப்புடையது. இந்த உடம்பு ரொம்ப மதிப்புடையது. பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா மதிப்பே கொடுக்கறது இல்லை. இந்த உடம்புக்கு யாரும் மதிப்பு கொடுக்குற? இந்த மனம் போன போக்குல போயிட்டு உடம்ப சாகடிச்சிடுறது. எவனோ அன்புக்கெல்லாம் கொடுப்பான். அன்புக்கு கொடுக்குறதையும் சாப்பிடாதீங்க, பம்புக்கு கொடுக்குறதையும் சாப்பிடாதீங்க. பொண்டாட்டி கையில வாங்கி சாப்பிட்றவனுக்கு மரணம் உறுதி. எவன் பொண்டாட்டி கையில தொடர்ந்து வாங்கி சாப்பிட்றானோ அவன் கோயிந்தா கோயிந்தா. என் வீட்டுக்காரின்னு இருக்கிறாளே தவிர வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. புரியுதுங்களா? கொடுத்த ஓடிடுவேன், கொண்டு வராதுன்றவேன். 30 வருஷம் கொண்டு வராது, நானே பாத்துக்கிறேன். அப்ப நான் பேரிச்சி பழத்துக்கு வாழைப்பழத்துக்கு மாறும்போது நிறுத்து, நீ இந்த உன்ற அன்பலையும் என்கிட்ட காட்டாதுன்ட்டு. நான் நீ வந்தது குழந்தையை பெற்றுக்கு வந்திருக்கே தவிர என் உயிரை காப்பாற்றுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நான் 30 வருஷம் முன்னே சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? குழந்தை பெற்றுக்கு வந்திருக்கிற, நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அதுக்குத்தான் நீ வந்திருக்கே தவிர என்னை அந்த உயிரை காப்பாத்துற நீ கொடுத்தது எல்லா ஒரு பொண்டாட்டி கையில உறவு சாப்பிட்டு நல்லா சக்கரமாய் வருது. வீட்டுக்காரி தானே சமைச்சு கொடுக்குற. அப்ப வீட்டுக்காருக்கு அறிவு இருந்தா புருஷனுக்கு நோய் வருமா? வீட்டுக்காரிக்கு அறிவு இருந்தால் புருஷனுக்கு நோய் வருமான்னு கேட்கறேன். சரி, புருஷனுக்கு அறிவு இருந்தா பொண்டாட்டிக்கு நோய் வருமா? 2 பேரும் குருட்டு முண்டங்கள் தான். 2 பேரும் நல்ல வேலை நான் வாத்தியாரி பொருங்க தப்பிச்சுட்டேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க ஐயா. பொண்டாட்டி எதுக்கு வந்திருக்குன்னு அப்பதான் புரிஞ்சு. ஓ, பொண்டாட்டி வந்து குழந்தை பெத்துக்கு வந்திருக்கிறான்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் சமையல்காரி கிடையாது முடிவு பண்ணணும். ஓ, சமையல்காரி தேவையில்லோட. அப்ப சமையல்காரி தேவையில்லாத பொழுது அப்ப வீட்டுக்காரியே தேவையில்லைன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்றாங்கன்னா சமைச்சு போடுறவளுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. நல்ல வாய் ருசியை சமைச்சு போடுறதுக்கு கல்யாணம் பண்றாங்க. மானங்கட்ட பொழப்பு. லைட் கொஞ்சம் போட்டு என்னது இதுக்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வராங்கன்னு கேட்டா வாய் ருசியை சமைச்சு போடுறதுக்கு ஒரு பொம்பளை வேணுமாமா. அதுக்கு பேரு ஓட்டல் கடைக்கு போயிடுறது. எப்படியெல்லாம் பெண்களை கேவலப்படுத்துறோம் பாருங்க. பெண்களை எதுக்கு கல்யாணம் கட்டுறது? அப்ப சமையல்காரி கட்டிட்டு போக வேண்டியதானே. அது எதுக்கு பொம்பளைன்னு கேக்குறேன். எப்படியெல்லாம் அந்த அறிவு, அந்த தீய எண்ணங்கள். ஒரு பெண்மை வந்து சாதாரண விஷயமா? பெண்ணுக்கு இருக்கிற வலிமை ஆணுக்கு கிடையவே கிடையாது. பெண்ணுக்கு இருக்கிற வலிமை ஆணுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்று தருகின்ற வலிமை யாருக்கு இருக்கு? ஆணுக்கு பங்களிப்பே கிடையாது. ஆணு வந்து ஒரே விழுக்காடு தான்.
99 விழுக்காடு பெண்களை வைத்துதான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவையார் பாடினார், சாதி இரண்டொரிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா. அப்படியே ஆண் சாதி பெண் சாதின்னு சொல்லி போட்டு கீழே சொல்லியிருப்பாரு, இட்டாறு பெரியோர் இடாதார் இளைக்குலத்தர் பட்டாங்கில் உண்ணபடிம்பாரு. ஆக சாதி இரண்டொரிய வேடு இல்லை. அவரு வேற மாதிரி சொல்லுவாரு. இங்கே ஆண் பெண். இன்னொன்னு தெரியுங்களா உங்களுக்கு, நேற்று படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. நேற்று படிக்கும்போது ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் பாருங்க. ஆண் துணை இல்லாமலேயே பல உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன. புரியுதா? ஆண் துணை இல்லாமையே முதல பாம்பு, அப்புறம் உடும்பு பார்த்தீங்கன்னா மலேசியா காட்டுல பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான உடும்பெல்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா மலேசியாவை? அது கமாடர் என்னமோ சொல்லுவாங்க, கமாடர் டிராகன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஆண் துணை இல்லாமையே என்ன பெற்றுக்குது? குழந்தை உண்டாக்கிக்குது. இது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்ல, இது அப்ப அப்படித்தான் இந்த கன்னி மேரின்னு சொல்லுவாங்க. கன்னி மேரி என்ன மேரி? கன்னி மேரி. கன்னி மேரி என்ன அர்த்தம் தெரியுமா? கன்னி மேரி மேரிக்கு தான் யார் பிறந்தாங்க? மேரிக்கு பிறந்தது யார்? இப்ப புரியுதா? ஏசுநாதருக்கு அப்பா கிடையாது. ஏசுநாதருக்கு கிடையாது, வளர்ப்பு தந்தை தான் இருக்காரு. ஏசுநாதருக்கு யார் இருக்காங்க? வளர்ப்பு தந்தை. அப்ப மனிதனும் ஆண் இல்லாம குழந்தை பெற்றுக்கலாம்னு அர்த்தம். நேற்று தான் படிச்சு பார்த்தேன், முந்தானத்து தான் படிச்சு பார்த்தேன், அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஆச்சரியமா, அடடாட இயேசுநாதர் இப்படித்தாண்டா பிறந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா எங்கேயோ ஒரு மரபணு கரெக்டா அந்த மேரி வயிற்றில் இருந்திருக்கு, மேரி ரத்தத்தில் இருந்திருக்கு. இப்போ எடுத்து படிச்சு பாருங்க. ஆணுடைய துணை இல்லாமல், ஆணின் துணை இல்லாமல், அது ஆண் இணைச்சேர்க்கை இல்லாமல், என்னது ஆண் இணைச்சேர்க்கை இல்லாமல் பெண் என்ன பண்ண முடியும்? தனக்குத்தானே கருவை உற்பத்தி செய்ய கொள்ள முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா இப்ப திருலோகச்சந்தர், இது புது தகவலா இருக்கு. இது என்ன சொல்றது, ஒரு கதையா நம்ம கேட்டுப்படியும் அறிவியலா ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்தது. இப்ப அறிவியல், இது சாதாரண அறிவியல். அதே மாதிரி ஆதிசங்கருக்கு அப்பா கிடையாது. ஆதிசங்கருக்கு அப்பா இல்ல. யாரு கிடையாது? ஆதிசங்கரர். அவர் கேரளால பிறந்தவர். காலடி கேரளாவுல காலடியில பிறந்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரருக்கும் அப்பா இல்லை. கர்ணன் ஐயா, கர்ணனுக்கு குந்தி தேவி. கர்ணனுக்கு தான் குந்தி தேவி. அவன சூரியனோட சேர்ந்து பிறந்தவன். அந்த அம்மையார் அந்த பகவான பார்த்து இது பண்ணதுனால அந்த இது அந்த குந்தி தேவிக்கு புருஷன் இருக்குது. குந்தி தேவிக்கு புருஷன் தான் சூரியன் தான் புருஷன். அவங்க கல்யாணம் பண்ணாத பண்ணி அந்த குழந்தை பிறந்தது இல்லைங்களா? அது கன்னி கிடையாது. கன்னி அவன் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன, அது அப்படியே ஓரமா வச்சுக்கிட்டு அது உண்மை ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணும் பெண்ணும் தூய்மை செய்தால் பிறக்கிற குழந்தை தூய்மையா இருக்கும், கன்னித்தன்மை அழியாதுன்னு அர்த்தம். இப்ப ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க இந்த பொம்பளைங்க, என்ன கஷ்டப்படுறாங்க. காரணம் கற்பப்பை கெட்டு போய்விட்டது. தின்னு சாதாரண உணவு தின்னு கற்பப்பை கக்கூசா மாறிடுது. கற்பப்பை கழிவறையா மாறிவிட்டது. கழிவறை இன்னைக்கு வயிற்று வலி இல்லாத பெண்களே கிடையாது. மாசம் கொடுமையான வயிற்று வலி அனுபவிக்கிறாங்க பாருங்க. இந்த 2 நாள் 3 நாள் கொடுமையான வயிற்று வலி அனுபவிப்பாங்க. ஆனால் இந்த காய்கறி பயிற்சி, பழப்பயிற்சி, நீர் பயிற்சி செய்கின்ற பெண்களுக்கு அந்த வயிற்று வலி வர்றது நின்று போயிருது. அது போய் கற்பப்பையில் ஏற்படுகின்ற பிரச்சனை. மாதவிடாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொடுமை இருக்கு பாருங்க, அந்த கொடுமை தூய்மையாயிரும். இப்ப மாதவிடாய்ங்கிற கொடுமை தூய்மை ஆயிடுச்சுன்னா அங்க சினைப்பை தூய்மையாயிரும். அப்ப நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. என்னது அதிக வாய்ப்பு இருக்கிறது? இதுதான் சூப்பர் நாலேஜின் பேர். என்ன சூப்பர் நாலேஜின் பேர்? யாரு கற்பப்பை ஒரு பெண் தூய்மையா செய்கிறாளோ அவளுக்கு சூப்பர் நாலேஜ், சுப்பீரியர் நாலேஜ் வருது. அப்ப அந்த சுப்பீரியர் நாலேஜ் வரப்ப தூய்மையான குழந்தை பிறகு. அப்படி பிறந்ததான் கர்ணன், அப்படி பிறந்ததான் கீழடியில பிறந்த ஆதிசங்கரர், அப்படி பிறந்ததான் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசுநாதர் அப்படின்னு எனக்கு இப்ப புரியுது. இப்பதான் புரியுது எனக்கு. இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி வகுப்பு எடுத்ததே கிடையாது. அந்த மாதிரிதான் பண்ணுவோம். ஃபீமேல் முட்டை நிறைய வைக்கும், பாக்டீரியாஸ் எல்லாமே. அப்படி கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அங்கிருந்து வந்திருக்குது. அப்படியே வாழையடியால் வர்றப்ப அது 2வது உயிருக்கு தாண்டுது, 2வது ஸ்டேஜுக்கு தாண்டுது, 3வது ஸ்டேஜுக்கு தாண்டுது, 3வது இந்த பூச்சி புழுக்குள்ள வருது, 4வது ஊர்வனுக்கு வருது, 5வது விலங்குக்கு வருது. அப்ப விலங்குகள் அப்படித்தான். சில பாம்புகள் அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது தாய் மட்டும்தான் அந்த இனத்துல பாத்தீங்கன்னா தாய் மட்டும்தான் இருக்கும், ஆண்ன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது இல்லையா?
அப்படி சில அதான் உயிர்களா இருக்குது. அப்படி இருக்குது. ம் ஆண்ன்ற எண்ணமே இல்லாம வெறும் அந்த தாயின்ற மூலியமாவே வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த பிறந்தவங்க தாங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே கிடையாது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப புரியுதா இல்லையா? அப்ப இயேசுநாதர் எப்படி பிறந்திருப்பாரு? இப்ப புரியுதா? எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் வந்தது. ஆண் துணை இல்லாம அப்புறம் பார்த்தா அது பட்டியலே இருக்கு. ஆனா அடேங்க நம்ம அந்த இனத்தை சேர்ந்தவங்க இல்ல இல்லையா? அதுதான் கொஸ்டினா வருது. அது நம்ம வந்து உங்களுடைய அந்த இனத்தை அது உங்களுடைய முட்டாள்தனம். அது உங்களுடைய முட்டாள்தனம். அந்த நிலைக்கு போனோம்னாக்கா அதெல்லாம் இந்த இது பயிற்சி எடுத்து சாதனை பண்ணா வரும் ஐயா. வரும். அப்ப தூய நிலையில இருக்கும் பொழுது, தூய நிலையில் இருக்கின்ற பொழுது அது தானாவே இந்த போட்டான் வழியில் உள்ள போந்துக்கும். போட்டான் தான் காரணம். எனர்ஜி ரெண்டாவது பதிவுகளே மாத்தலாம். உள்ள இருக்குது டிஎன்ஏ பதிவே மாத்திடலாம். டிஎன்ஏ இப்படித்தான் ஆணோடு சேர்ந்துதான் பிறக்க வேண்டும்ங்கிற டிஎன்னுடைய தகவலே மாத்திடலாம். டிஎன்னுடைய தகவலை மாத்தி நீங்களே தூய்மை செய்து உங்களுக்கு தேவையான குழந்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கறத அது சூப்பர் நாலேஜில் வருது. அதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பேரு. ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் கதை விடுறானுங்க. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான் நுண்ணறிவின் பேரு. அந்த நுண்ணறிவை நோக்கி நம்ம போறோம், அவ்வளவுதான். நம்ம அது பெத்து காட்டுறதா நமக்கு வேலை இல்லாத வேலை. ஆனா அதெல்லாம் இயற்கையில் இருக்கதான் செய்யுது. அதுக்கு பேர் சூப்பர் பொசிஷன் பேரு. சூப்பர் பொசிஷன் ஏவனு இல்லைன்னு சொல்லவே முடியாது. பாசிபிலிட்டி, தெர் இஸ் எ பாசிபிலிட்டி அப்படின்னு போக வேண்டியதான். சாத்தியக்கூறுகள் உள்ளன. என்னது சாத்தியக்கூறுகள் உள்ளன, அதோட நிறுத்திக்க வேண்டியது. ஏன் போய் நிரூபின்னு சொன்னா நான் ஏன் நிரூபிக்கிறேன்? எனக்கு வேலையே இது. இருக்குது, சயின்ஸ் படி இருக்கு, அறிவியல். முதலை பெத்துக்குது, முதலிலிருந்தே வந்துருக்கு. முதலை பெத்துக்குது கொமோடோட. நேத்தான் படிச்சு பார்த்தேன். அந்த கொமோடோடாங்கிறது ஒரு பெரிய டிராகன். நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா காடுகள் இருக்குது, பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும். அது உடும்பு, பயங்கரமான உடும்பு. ஒரு உடும்பே 300 கிலோ இருக்கும், நினைச்ச கூட பார்க்க முடியாது. போய் அடிச்சு தள்ளு. அதுதான் என்ன பண்ணுதுன்னா, அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆச்சரியமான தகவல் கேட்டீங்கன்னா, முட்டை இட்டுட்டே இருக்கும். முட்டை ஒரு 50 முட்டை 60 முட்டை விடும் சில விலங்குகள்லாம். முட்டை விட்டு தாய் தான் முட்டை விட்டுவா. முட்டை விட்ட உடனே அம்மா செத்து போயிடும் அப்பவே. இந்த மாதிரி இப்போ என்ன பண்றது, தாய் தேல் விருத்தி அடைகின்ற, தாய் கணுக்காளி தாய் தேல் விருத்தி அடைகின்ற பொழுது, விருத்தின்னு இனவிருத்தி அடைகின்ற பொழுது அந்த குஞ்சுகள் அம்மாவை உடலை கிழிச்சிட்டு வெளியே வரும். கிழிச்சிட்டு அம்மாவை சாகடிச்சிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை அழித்து கொண்டு தன் சந்ததியை காப்பாற்றியதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதுதான் இந்த 4வது அறிவின் பேரு. இப்போ 5ஆம் அறிவு வருது. 5ஆம் அறிவு மாடுலாம் இருக்கும். மாடு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா உயிரோடு இருப்பாங்க. அம்மாவும் சாகாது, அப்பாவும் சாகாது, குழந்தைகள் இருப்பாங்க. இப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா, சாகா நிலை நோக்கி மனிதனை கொண்டுட்டு போகுதுன்னு இந்த யாரும் சொல்லித்தரல, வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார். அப்ப இயற்கையாகவே சாகா நிலை இருக்கு. இயற்கையாகவே சாகா நிலை இருக்குது. நீ அதுக்கு காரணமே பசிதான் காரணம். அது காரணமே பசிங்கிற உணர்வு. அது ஒரு பெருச விஷயமே கிடையாது. பல கோடியாலே இருக்கிற இத்து போன குடிசை மாதிரி. அது பசிங்கிறது இத்து போன குடிசை. என்னது இத்து போன குடிசை? இத்து போன குடிசை ஒரு உதவுதைங்க என்ன ஆகும்? அப்ப பசிக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்படின்னு தண்ணி குடிச்சா முடிஞ்சு போச்சுதான். தண்ணி ரெடியா வச்சிருக்கேன். கொஞ்சம் எலுமிச்சை பழம் போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நாக்கு சுத்தமா அவ்வளோதான் குடிச்சாரு. இப்ப அவருக்கு அந்த எலுமிச்சம்பழம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். யாருக்கு? எலுமிச்சம்பழமும் பேரிச்சம்பழமும் கலந்த பயிற்சி அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். மலேசியா பன்னீர் கொடுத்துட்டு இருக்கிறார். நல்லா இருக்குதுங்கிறாரு. ஆஹா ரொம்ப அருமையா இருக்குது அப்படிங்கிறாரு. வத்தை போட்டு கொடுத்தாதான் எப்பவுமே, வத்தை போட்டு கொடுத்தாதான் எல்லாம் ருசியா இருக்கு. என்னது வத்தை போட்டுறோம், காய போட்டுறோம், நல்ல காய போட்டு தின்னு பாருங்க, தண்ணீர் கூட அமிர்தமா இருக்கு. தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே சுவைக்காது. காலையில காஞ்சி போய் குடிச்சு பாருங்க, அடடட தேவாமிர்தம். அதுக்காக அதை பார்த்தா நோன்பு இருக்கிறவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு இந்த சாயங்காலம் கஞ்சி குடிக்கிறான் பாருங்க, ஆனந்தமா இருக்க. சும்மா இருக்கிற காலத்துல கஞ்சியா ஓய் அப்படிம்பான். அப்பெல்லாம் திங்க மாட்டான். அந்த பட்னி போட்டோன்னே அவனுக்கு பறக்கிற பரப்பு இருப்பாரு. 6 மணிக்கு பரப்பறன்னு பறப்பான் கறவை முடிச்ச அளவு சும்மா அடிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா 15 ஐட்டம் அடிப்பாங்க. நியாயப்படி பாத்தீங்கன்னா 15 ஐட்டம்ல திங்கவே முடியாது. நானும் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். ஆனா இந்த வெறி இருக்கும், மனவெறி. அதை திங்கலாம் இதை திங்கலாம்னு ஒன்றும் திங்க முடியாது. ஏன்னா ஒரு சுருங்கி போய் கிடக்கும். திங்கவே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டாவே குப்புன்னு வயிறு நம்பிடும். அதுக்கப்புறம் போட்டு திணின்னு திணிக்கிறது, திணறது போட்டு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் நோன்புக்கு போகணும் இல்லை, அதுக்காக அது வேணும்னு கட்டுறது. அப்புறம் 6 மணிக்கு 7 மணிக்கு ஒரு கட்டு, அப்புறம் 8:30 ஒரு கட்டு, 9:30 ஒரு கட்டு, 11 தூங்க போற வரைக்கும் தின்னுட்டே இருக்குது. இந்த மனம் பண்ற பாடு இருக்கு.
இதா பாடுபடுத்துதப்ப ஒரு நாள் நோன்பு இருந்து அடுத்த நாள் காலையில 12 மணி நேரத்துல இதெல்லாம் நானே அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிசாசு உள்ள பூந்துக்கிட்டு வேட்டையாடுது. இப்படித்தான் ஒரு முறை இயேசுநாதர் குகையில தவம் இருக்கிறப்போ ஒரு கதை இருக்கு. இயேசுநாதர் வந்து குகையில தவம் இருக்கிறாரு. தவம்னு சாப்பிடாம இருக்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது எல்லா உணவுகளுமே பிசாசோடைய இதுல வந்து கேக்குதான். அது வந்து அந்த கதையை நான் படிச்சு பார்த்தேன். எல்லா உணவுகளுமே அப்படியே உருவம் எடுத்து வருது. டாய்ன்னு வருது. வந்து ராஜாவே, என்னை நீ சாப்பிடு, உனக்கு இதை விட பெரிய ராஜ்யம் தருகிறேன். என்னது அந்த உணவு சொல்லுது? என்ன சொல்லுது? ஏசு ராஜாவே, என்னை நீ சாப்பிடு, உனக்கு இதை விட பெரிய ராஜாங்கம் ஏற்படுத்தி தருகிறேன்னு ஒரு உணவு சொல்லுது. என்ன சொல்லுது? பெரிய ராஜாங்கம் ஏற்படுத்தி தருகிறேன் அப்படின்னு யாரு சொல்றாங்க? உணவு யார்கிட்ட சொல்லுது? ஏசு சொல்லு. அவர் சொல்றாரு, ஓடிப்போ நாய் அப்படிங்கிறாரு. என்னது? ஓடிப்போ நாய் அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் நம்ம சாப்பிட்டோம். நீங்க அந்த மாதிரி நடந்துக்கணும். என்னது? ஓடிப்போ நாயே நீங்க சொல்லணும். அவர் நீ என்ன பண்றீங்க? கதையை படிச்சுட்டு ஃபுல் கட்டு கட்டுறது. கதையை படிச்சுக்கிட்டு தான் ஃபுல் கட்டு கட்டுறது. அவரு கிடக்குறது வேலை இல்லாத ஆளு. என்ன அவன் கிடக்குறான் அப்படின்னு போயிடும். அவருக்கு இப்ப ஏசுநாதர் வந்து உணவு இல்லாம இருக்கிறாரு. எந்த சாமியாராவது உணவு இல்லாம இருக்கானா? எந்த சாமியாராவது உணவு இல்லாம இருக்கிறாங்க? ஏசுநாதரே உணவு இல்லாம இருந்தாருன்னு அவங்களாலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? ஆமா, அவர் நோயே இல்லாம இருந்தாரு. அதான் பெரிய விஷயம். எல்லா நோயும் குணமாக்கினாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் நோயே இல்லாம அவர் சாப்பிட்டதுக்கான வரலாறு இல்லை. எங்க சாப்பிட்டுருப்பாருன்னா, எங்கேயாவது ஒருத்தர் ஒரு தடவை எல்லாரும் கொடுத்து எல்லாரும் உணவு கொடுப்பாங்க. சொற்பொழி ஆற்றிக்கிட்டே இருப்பாரு. சொற்பொழி ஆற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிட்டு, இப்ப நம்ம 1 மணி நேரம் பொழுதுபோக்குற மாதிரி அவரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் வரைக்கும் பண்றது. அப்ப காலையில சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, இடையில சாப்பிட்றது, 7 வேளை சாப்பிட்றது மறந்து போயிடும். கடைசியில பேச்ச முடிக்கிறப்ப தான் நினைப்பே வரும். அப்ப பார்த்தீங்கன்னா சோறு எல்லாம் மிச்சமாயிரும். சாப்பிடுன்னு சொன்னா எல்லாம் மிச்சமாயிரும். ஒரு வாய் போட்ட காலையில சும்மா இருந்துட்டு அப்புறம் திடீர்னு சாப்பிட்டா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப எல்லாம் மிச்சமாயிடுச்சுட்டான். என்னது? கரெக்டா வந்துடுச்சு, மிச்சமாயிருச்சு. இது என்ன வயிறு சுருங்கி போச்சு? காலையில சாப்பிட்றப்ப வயிறு சுருங்கி போச்சு. நீ 8 இட்லி சாப்பிட்ற வயிறு 1 இட்லியா மாறிடுது. 8 இட்லி சாப்பிட்ற வயிறு 1 இட்லியா மாறிடுது. மிச்சம் 7 இட்லி மிச்சம் இல்லையா? கரெக்டா அடிச்சு விட்டான். அப்பங்கள் மிச்சமாகிவிட்டன. என்னையா காலையில சாயங்காலம் பட்னியா இருந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இல்லாம என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இப்ப காலையில சாப்பிடாம இருக்கிற மிச்சமா தானே, வீட்டுக்கு மிச்சம் தானே. அதே தான். இதெல்லாம் அறிவியல். இதெல்லாம் வந்து சுத்தமான அறிவியல். இதெல்லாம் வந்து சுத்தமான அறிவியல். இந்த அறிவியல் புரிஞ்சிக்காம அப்படி மிச்சமாச்சு சாப்பிடாம இருந்தா மிச்சமாக மின்னையா பண்ணு. அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் பாரு. பேச்சு நல்ல சொற்பொழிவு இல்லாத பொழுதுதான் சொற்பொழிவு செவிக்கு சொற்பொழிவு இல்லாத பொழுதுதான் போச்சாதுன்னு வயிற்று கொஞ்சம் போட்டுக்க அப்படிங்கிறாரு. கரெக்டா தான் சொல்றாரு. திருவள்ளுவரும் சரியா சொல்றாரு. அப்ப திருவள்ளுவர் ஈவன் நம்ம வந்து இத நீங்க பேசுறத கேட்க 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 வந்து என்ன பசி ஆட்டோமேட்டிக்காவே குறையுது. அதுதான் அது அப்படியே போயிடும். ஏன்னா பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினாரு தமிழ்ல இருக்கு. பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு எழுதி இருக்கு. அப்படிதான் திருக்குறள் இருக்கு. இந்த திருக்குறளுங்கிற மாதிரி ஒரு பழமொழியில் இருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த ரத்தம் ஏன் கெட்டு போகிறது? இப்போ ரத்தம் ஏன் திருப்பி டென்சிட்டிக்கு வர நேச்சுரல் டென்சிட்டி. இந்த நேச்சுரல் டென்சிட்டி நேற்றே பேசணும். நமக்கு உப்பு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக கடலிலிருந்து தண்ணீரிலிருந்து தரைக்கு வருகின்ற பொழுது உடன் கொண்டு வந்தது இந்த பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம். இவன் என்ன பண்றான்னா, பாஸ்பரம் சாப்பிடு, பொட்டாசியம் சாப்பிடு, சோடியம் சாப்பிடு பொய் சொல்லி ரத்தத்தை நீர்த்து போக வச்சுட்டா இந்த வெள்ளைக்கார புண்டம். ஏன்னா இயற்கையாகவே நாம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் வந்து அந்த உப்புச்சத்துக்களை நம் கடலிருந்து வருகின்ற பொழுது நம்ம அந்த உப்புச்சத்தை நம்ம உடம்பை கொண்டு வரோம். அந்த உப்புச்சத்து தான் என்னன்னா மூளையிலிருந்து உடலுக்கு எல்லா தகவலையும் கொடுக்கறதுக்கு அந்த உப்பின் வழியாகத்தான் என்ன பண்ணுது, எலக்ட்ரோ கெமிக்கல். அதுக்கு பேர் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரோ கெமிக்கல். அது என்ன சொல்லுவாங்க? சார்ஜ் பார்ட்டிகள் நகரும். என்னது? பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ இந்த தண்ணீரை 2ஆ பிரிப்பீங்க. தண்ணிக்குள்ள 2ஆ பிரிப்பீங்க. என்னது? பியூர் வாட்டர்னு சொல்லுவீங்க. என்ன வாட்டர்? பியூர் வாட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயனைஸ்டு வாட்டர், ஹைட்ராக்சைடு கலந்த ஒரு வாட்டரும் பைங்க. அந்த ஹைட்ராக்சைடு கலந்ததுனா தான் அந்த எனர்ஜி அந்த பார்ட்டிகள் வந்து சார்ஜ் அயன் பார்ட்டிகள் என்ன ஆகும்? மூவ் ஆகும். அப்போதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்ட் ஆகும். என்னது? எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். புரியுதா? ஆனால்
சூப்பர் பிரைன் சூப்பர் இது இப்போ வந்து சாதாரண இது வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ்னு பேரு. கிளாசிக்கல்னா கீழ்நிலை அறிவின் கிளாசிக்கல் பிசிக்ஸ்னாவே கீழ்நிலை அறிவின் பேரு. குவாண்டம் பிசிக்ஸ்னாவே மேல்நிலை அறிவின் பேரு. இப்போ கீழ்நிலை அறிவுக்கும் மேல்நிலை அறிவுக்குமான போட்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போதான் அந்த குவாண்டம் பிசிக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் இப்போதான் குவாண்டம் பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. இனிமே தான் உலகம் மாறப்போகுது. இதுக்கான சரியான வாய்ப்பு இனிமேல் தான் உலகம் திருந்த போகிறது. ஒரு வழியில இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மக்களுக்கு புரிய வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மவனங்களை இந்த வேலை இந்த அறிவுல ஆகாதரா சூப்பர் பிரைன் ஒன்று இருக்குது, யோகி கிட்ட போடான்னு சொல்ல போறான். அந்த காலம் வரத்தான் போகுது. ஏன்னா நாம தான் யோகிகள். இந்த குவாண்டம் பிசிக்ஸ்னா என்ன சொன்னீங்க? அது என்ன? அது என்ன அது என்ன சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவின் பேர். அது நுண்ணறிவு அடிப்படை கொண்டது. பேரறிவை தாண்டி நுண்ணறிவு, பேரறிவை தாண்டி நுண்ணறிவு. அதாவது செய்ய முடியாததெல்லாம் செய்வது, செய்ய முடியாததெல்லாம் செய்வது. சாதாரண மனிதன் செய்ய முடியாத நாம செய்யறோம். அதான் குவாண்டம் பிசிக்ஸ். அது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சாதாரண ஏதோ ஒரு பொருள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சாதாரண ஒரு காய்ந்து போன ஒரு தலை, காய்ந்து போன தலை அது குப்பையா மாறப்போகுது. காய்ந்து போன ஒரு தலை அது குப்பையா மாறப்போகுது. பொடிச்சோம்னா பொடிஞ்சு போகுது. அது அப்படியே நுண்துகளா மாறிப்பா. அது பார்த்து உயிர் எதுவும் கிடையாது. அது அப்படியே உயிரே அது சப்பையா இருக்கும். காய்ந்து போன சருகு அது குப்பையா மாறு. அந்த சருகு தான் என்னவா மாறுதுன்னா நுண்துகளாக மாறுது. நுண்துகளாக மாறுகின்ற பொழுது அது உயிராக மாறி விடுகிறது. அதான் விஷயமே. அதுதான் புழுவா மாறுது எல்லாமே. அப்ப உயிரற்ற பொருள் அது நுண்துகளாக மாறுகின்ற பொழுது உயிருள்ள பொருளாக மாறிவிடுகிறது. நுண்துகளாக மாறணும். அது கையில அது இயற்கையாக நுண்துகளாக மாறணும். இயற்கையாகவே நுண்துகளாக மாறணும். அப்படி நுண்துகளாக மாறுகின்ற பொழுது அதுதான் அதுல இருந்து போட்டான் இருக்கு. அந்த போட்டான் லைவ் போட்டானா கன்வெர்ட் ஆயிரும். என்ன போட்டானா கன்வெர்ட் ஆகும்? 2 போட்டான் தான் இருக்க முடியும். 2 போட்டான் தான் இருக்க முடியும். ஒண்ணு உயிரற்ற போட்டான், ஒண்ணு உயிருள்ள போட்டான். உயிர் உள்ளது, உயிரற்றது. ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அவ்வளவுதான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது 2 தான். அப்ப எல்லாத்துலயும் போட்டான் இருக்கு. அப்ப இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா மாறுது. உயிரற்ற பொருள் தான் உயிருள்ள பொருளாக மாறுகிறது. திருப்பி சொல்லுங்க, இதுதான் விஷயமே. எப்படி வரும்? வேற வழியே கிடையாது. உயிரற்ற பொருள் தான் உயிருள்ள பொருளா மாறும். பயோபோட்டான்ஸ். பயோபோட்டான். இப்பதான் பயோபோட்டான் பத்தி படிக்கிறீங்க. பயோபோட்டானுக்கு எப்போ வந்தாச்சு. இப்ப எனக்கு பயோபோட்டான் என் உருவமே உங்களுக்கு தெரியாது. எங்கிட்ட இருந்து போட்டான் வந்து ரிலீஸ் ஆகலைன்னா உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப கண்ணு இருக்கு இல்லையா, கண்ணு வந்து போட்டான் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். கண்ணு வந்து போட்டான் ஒளி. போட்டான்னா ஒளி, புரியுதா? அந்த போட்டான் என்பது இந்த போட்டான் வந்து எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அணு துடிக்கிறப்போ போட்டான் ரிலீஸ் ஆகும். சும்மாலாம் தெரியாது. அணு துடிக்கணும். இப்ப என் உடம்பு துடிச்சிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பல லட்சம் கோடி. நீங்க ஹார்ட் பீட் துடிக்குன்னு சொல்றீங்க. என் உடம்பே துடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற. என் உடம்பே துடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற. எப்படி தெரியும் என் உடம்பு துடிச்சிட்டு இருக்குது? உங்களுக்கு தெரியுதா? ரத்தம் ஆடும்போது துடிக்கத்தான் செய்யுது. அதுதான் இதய துடிப்பு வேற, நான் சொல்ற துடிப்பு வேற. என்னுடைய போட்டான் துடித்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கிட்ட இருக்கிற அணு இருக்க, அணு வந்து அப்படியே துடிச்சிட்டு தான் இருக்கு. எங்கிட்ட இருக்கிற அணுவை துடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா உணர முடியாது. அப்படின்னு பார்த்தா எல்லா பார்ட்டிகிள்ஸுமே வைப்ரேஷனோட தானே இருக்கு, ஃப்ரீக்வன்சியோட தான் இருக்கு. அப்படி வாங்க. அதுதான் ஃப்ரீக்வன்சியோட தான் இருக்கு. புரியுதா? ஃப்ரீக்வன்சியில தான் இருக்கு. இப்போ என்னோட ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறனால தான் உங்களுக்கு தெரியுறேன். எனக்கு ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா நான் உங்களுக்கு தெரிய மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் வந்து நான் துடிக்காது, ஆட்டம்ஸ் துடிக்குது. ஆட்டம்ஸ் துடிக்கிறப்போ இந்த எலக்ட்ரான் ஸ்டெப்பை மேலே ஏறி கீழே இறங்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எலக்ட்ரான் துடிக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு போகும், 2வது ஆர்பிட்டுக்கு போகும், 3வது ஆர்பிட்டுக்கு போகும். அப்போ ஜம்ப் திடீர்னு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரும். இப்படியே ஆடி இதுக்கு பேர் ஆட்டம் சொல்லுவாங்க. ஆடிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜம்ப், செகண்ட் ஜம்ப், 3rd ஜம்ப், 4th ஜம்ப். 4th வந்து சக்குன்னு ஒரு ஜம்ப்ல குதிக்கும். இந்த மாதிரி குதிக்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அதிர்கின்ற பொழுது உள்ளே மறைந்த ஹிடன் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. அந்த ஹிடன் பார்ட்டிகல் யாருக்குமே தெரியும். அதுக்கு பேர் போட்டான்னு பேரு. அப்ப வைப்ரேஷன் இருந்தா தான் எது வெளிவரும்? போட்டான் ரிலீஸ் ஆகும். இதை கண்டுபிடிச்சானுங்க, பயங்கரமான நுண்ணறிவு. இதை கண்டுபிடிச்சானுங்க. அந்த போட்டான் தான், அந்த போட்டான் ஈஸியா எனர்ஜி பாக்கெட்.
அதுக்கு பற்று கிடையாது, பாசம் கிடையாது, வெக்கமான சூடு சொரணை எதுவும் கிடையாது. அதுக்கு சக்தி மட்டும்தான் கொடுக்கணும். இப்ப எதை கம்பேர் பண்ண பார்க்கலாம். அதுக்கு வெக்கமான சூடு சொரணை எடை பந்த பாசம் எதுவும் கிடையாது. ஆனா சக்தி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னது சக்தி மட்டும் கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது கணக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பக்தி மார்க்கத்தோட சேருங்களா பார்க்கலாம், சேர்த்து பேசுங்க பார்க்கலாம். வெக்கமான சூடு பட் ஆனா சொரணை இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள தன்மை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கோ, ஏன்னா நம்ம மனம் வந்து ஒருத்தரைய சார்ந்தே ஒரு விஷயத்தை சார்ந்தே போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்ப திடீர்னு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை பிரேக் பண்ணியாச்சு அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும்? சிலரால தனித்து இயங்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் இருக்காது. இப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்து இயங்கக்கூடிய அந்த செயல்பாடு இருக்காது. ஏதோ ஒரு நம்பிக்கை சார்ந்தோ, ஏதோ ஒரு உறவை சார்ந்தோ, ஒரு நட்பை சார்ந்தோ இருந்துகிட்டே தானே அங்கயா இருக்கு. அவன் தீர்ந்துருவான், அவன் தீர்ந்துருவான். அப்படி சார்பை உடைச்சிட்டு வெளியே வரணும். அது ரிலேட்டிவ்ல போகுது. ரிலேட்டிவ் இல்லாத குவாண்டத்துக்கு வரணும். அது ரிலேட்டிவ் தியரி. சார்பு ரிலேட்டிவ்ல சார்பு இருந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு தீர்த்து. அதான் பற்றுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பற்றை முறிச்சாதான் நீங்க வந்து முக்தி கிடைக்கும் சொன்னாங்க. அதுதான் பற்றுன்னு பேரு. கரெக்டா சொல்றாரு அவரு. பட் ஆனா நம்ம சொல்றோங்கயா. பட் ஆனா இப்ப மனுஷனா பிறந்தா எதுனா ஒரு சார்பு நிலையை சார்ந்துதானே இருக்கிறான். அது இல்லவே இல்லைங்க. சார்பு நிலை ஏங்க உயிரே போறப்ப எந்த சார்பும் கிடையாது. உயிரே போகுது, எந்த சார்பும் இல்லையே. உயிர் போறப்ப எந்த சார்பை வச்சுட்டு போறீங்க? எல்லாம் விட்டுட்டு தானே போறீங்க. இங்க மாட்டிட்டீங்கல்ல. செத்து போறப்போ எந்த சார்பும் இல்லையே உங்களுக்கு. போச்சா? போச்சு. நீங்க கேள்வி அவுட். அப்ப இந்த சாவை சமாதியாக மாத்தணும். சாவை என்னவா மாத்தணும்? சமாதியாக மாத்தணும். மாத்தலைன்னா நீங்க முடிஞ்சீங்க. சமாதியா மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பற்றற்ற நிலைக்கு போவீங்க. ஏன்னா உடம்பவே நீங்க விடணும். என்னது? உடம்பை விட்டாக வேண்டும். உடம்பு என்பது தற்காலிகம் தான். இது தான் ஆடாட்டலும் தன் சதை ஆடுன்றாங்க. அதுக்கு என்னதான் அர்த்தம்? அதுக்குள்ள கீழ்நிலை அறிவுன்னு அர்த்தம். அது வந்து வெறும் அந்த மற்ற ரகமான அறிவை வச்சு பேசுறது. மற்ற ரகமான அறிவை வைத்துக் கொண்டு பேசுவது. மேல்நிலைக்கு போகிறப்ப எந்த அதிர்வும் இருக்கக்கூடாது. மேல்நிலைக்கு போறப்ப நியூட்ரலா இருக்கணும். இதுக்குதான் இது வரிசைக்கிரமாகத்தான். இது வரிசைப்படியாகத்தான் மாற வேண்டும். அதான் விஷயமே. வரிசைப்படியாகத்தான் மாற வேண்டும். எப்படி? படிப்படியாத்தான் மாறணும். எனக்கு வந்து இந்த நிலைமை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட பிறந்தவங்களுக்கோ யாருக்கோ ஒண்ணு துயரத்துல இருக்கும் பொழுது நமக்கும் அந்த துயரம் வந்து தாக்குதலையா, அதுல இருந்து நீ விடுதலை நீ பெற்ற ஒரு தடை விதி பெற்றே ஆக வேண்டும். அவ்வளவுதான். நீதான் அது திருந்த. நீ இதை புரிஞ்சு. அதுக்குதான் மெய்யல். அது பிலாசபி படிங்கிறது. பிலாசபி படிக்காம நீ காதுல அங்க போய் கொண்டு பணம் சம்பாதிக்க போய் கொண்டிருந்தா எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுனால இந்த பிரச்சனையே வருது. பசி பணம் சம்பாதிக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. மூன்றாம் நிலை, இந்த முதல் 2 நிலை பசி, இந்த முதல்ல பொருள் தேடுகின்ற வடிவம். 2வது நிலை என்பது மந்த வடிவம். இதை நீ சொல்றதுல மந்த வடிவம். ஆக 3வது நிலை என்பது கூட்டுநிலை வடிவம். அந்த கூட்டுநிலைங்கிறது டோட்டல் அன்பரம், டோட்டல் அவேர்னஸ். இந்த டோட்டல் அவேர்னஸ், டோட்டல் பாடி, டோட்டல் ஹெல்த்ங்கிறது பிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல். இந்த 3 ஹெல்த்தை நோக்கி நான் பேசிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவல்ங்கிறது அண்டவெளியோட தொடர்பு வைத்துக் கொள்ளுது. காஸ்மாலஜியோட தொடர்பு வைத்து. ஸ்பிரிச்சுவல்னாவே காஸ்மாலஜியோட தொடர்பு வைத்துக் கொள்ளுது. கான்டாக்ட் வித் ஸ்பேஸ்னு அர்த்தம். தப்பா சொல்லி கொடுத்துருக்கானுங்க. தப்பா. அதாவது குவாண்டம் பிசிக்ஸ் பியூர்லி குவாண்டம். இது என்னது? பயோ குவாண்டம். இது பயோ குவாண்டம். அங்கதான் வருது. வந்துட்டானுங்க. இப்ப ஒருத்தர் அவர் பேரு தீபக் சோப்ரா. அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கு. பார்த்தேன் நான். தீபக் சோப்ரா அந்த லிங்க் அடிச்சிருக்கு பாருங்க. நம்ம 6-7 நீர்மருத்துவ குழுவுல போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம பிஜி அதை படிச்சு பாருங்க. தீபக் சோப்ரா அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க. அவர் எம்டி டாக்டர், அமெரிக்க டாக்டரு. தீபக் சோப்ரான்னு எழுதிட்டு நான் பேசுறத அவர் எழுதியிருக்காருங்க. நான் என்ன பேசுறேனோ அதை எழுதியிருக்காரு. அவர் அமெரிக்காவில் இருக்கிற புகழ்பெற்ற மருத்துவர். அமெரிக்காவில் இருக்கிற எம்டி டாக்டர் அவரு தீபக் சோப்ரா. இதை இந்த இந்திய வம்சாவளின்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கட்டும் இருக்காரு. அந்த புத்தகத்தின் பேர் வந்து குவாண்டம் பயாலஜி. என்னது? குவாண்டம் பயாலஜி. தனித்தனியாக இருக்கு. குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மைண்ட் வரைக்கும் போயிட்டாரு. குவாண்டம் மைண்டும் எழுதியிருக்காரு, குவாண்டம் பயாலஜி எழுதியிருக்காரு, குவாண்டம் பிசிக்ஸ் எழுதியிருக்காரு, குவாண்டம் கெமிஸ்ட்ரி எழுதியிருக்காரு. எம்டி டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர் அவரு. ஸ்பிரிச்சுவலுக்கும் போறாரு. அது கடைசியில் பார்த்தா 3மே சொல்லிட்டாரு. பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி 3ஐயும் சொல்றாரு. சொல்லிட்டு எப்படி இதுக்கு வைத்தியம் உண்டுங்கிறாரு. எனக்கு அதான் புரியல. எங்கடா வைத்தியம் பண்ணுவேன்? ஒன்னும் புரியல எனக்கு. அந்த எழுதுற அந்த தத்துவம்லாம் எனக்கு புரியுது. கடைசி அந்த வைத்தியம் என்ன பண்ணுவேன்? அந்த நோய் அப்ப அந்த நோயில மாட்டி சிக்கி சீரழியும் பொழுதுதான் சொல்லுது நாம எழுதுனதெல்லாம் கரெக்ட் தான், வழி தெரியாம எழுதிட்டோமே அப்படின்பா. நிச்சயமா மாட்ட போறான்.
எப்படி நம்ம இந்தியாவில் இருக்கிற சாமியார்களை மாட்டிட்டு முடிக்கிறானுங்க பாரு. இப்ப இந்தியாவில் இருக்கிற சாமியார் பூரா எல்லாம் நோபல சாப்பிட்றானு பாருங்க. அதே மாதிரி தான் அந்த தீபக் சோப்ரா வந்து பயங்கரமா சேல்ஸ் ஆயிட்டு, அந்த புத்தகம் பார்த்தேன்னு குவாண்டம் பேலன்ஸ் புத்தகம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. நான் யோசிச்சேன், அம்மாவனை இவனுக்கு வயிற்று வலி வரும்போது மாட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. நான் வயிற்று வலி வரும்பொழுது நமக்கு புடி அங்கதான் இருக்குது. வயிற்று வலி இறப்பை தானே, அங்க இறப்பை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா அவனை இவன் தீண்டாடான்னு முடிவு பண்ணிட்டேன். இவன் எழுதுறதுலாம் கரெக்ட் தான், அந்த விஷயம் ஞானத்தை நான் படிச்சேன். ஆனா நல்ல மண்டையில ஏறிச்சு எனக்கு. இனி அது மறக்க முடியாது, என்ன சொல்றான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் டீப்பா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த படிச்ச உடனே உங்களுக்கு உடனே போட்டு விட்டேன். நான் படிச்ச இன்பம் எல்லாரும் பெறணுங்கிறதுக்காக உடனே காப்பி பண்ணி அப்பவே போட்டு விட்டேன். யார் படிச்சாங்கன்னு தெரியல. இவர திருவள்ளுவர் சொன்ன படிச்சு பாரியான்னு சொல்லிட்டேன். நான் நல்லா எழுதியிருக்கான், படிச்சு பாருங்க. பாருங்க, நான் நிறைய இருக்காங்க. அவன் எழுதிட்டே இருக்கான், கோடி கணக்கில் எழுதுறானுங்க. அது நல்ல வேலை இந்த கூகுள் இருக்கிறனால எங்கேயோ போகுது. நமக்கு இந்த கூகுள் இருந்து கேட்ட பொழுதே போகுது. நமக்கு கூகுள் இல்லைன்னா அவ்வளவுதான், நமக்கு பொழுதே முடிச்சு போயிரு. கூகுள் இருக்கிறதுனால என்ன கேள்வி கேட்டால் பட்டு பட்டு வீசிடுறான். பட்டு பட்டு உடனே அடுத்த வினாடி நேர அந்த சொல்றதை வச்சுக்கிட்டு சாட்ஜிபிக்கு போயிடுறது. ஒரு ஆர்டிகல் எழுதுவான், அப்படியே அதை காப்பி பண்றது. காப்பி பண்ணி நேர லைக் வந்து நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அது நல்லதா பயன்படுத்துறோம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மோகத்துல போறோம், எல்லாமே இப்ப அதை சார்ந்தோம். பயம்ல இருந்து பொழுதுபோக்குல இருந்து விஷயத்த பார்த்து பயப்படணுமா அப்படின்ற அளவுக்கும் பொறாமப்படுறதுக்கும் லைக் என்ன உணர்வோட உச்சத்தை கூட்டு போறதுக்கும் இப்ப கூகுள் அதுவே உலகத்தை சுத்தி வர மாதிரி தானே கூகுளே. இப்ப வேற எதுவுமே கிடையாது, உட்கார்ந்து உலகத்தையே சுத்தி வந்துடலாம். எல்லா எமோஷன்ஸ்லயும் ஆமா பயங்கர நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. சும்மா அடிச்சு சாத்த இலவசமா வேற கொடுக்குறேன். மத்தவங்க பைசா சம்பாதிக்கிறான் பாரு, இலவசம். இந்த மீட்டிங்கே இலவசம் பாரு. எனக்கு வந்து ஜிபி தான் குறையுது பாருங்க, ஜிபி தான் குறையுது, இதுதான் குறைய வெறும். இப்ப பார்த்தா என்ன ஜாலியா அடே எங்க அப்பா என்ன கண்டுபிடிப்பு இது. இப்ப உட்காந்து அமெரிக்கால பேசிட்டு இருக்க முடியுமா, இல்ல சிங்கப்பூர்ல மலேசியால பேசிட்டு இருக்க முடியுமா? என்ன விஷயம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. நீங்க செய்யறீங்களே இல்லை, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எங்கிட்ட நீங்க படிக்கணும்னா எனக்கு ஒரு மதிப்பு வந்துடும். நாம சொல்லி கொடுக்குற வாத்தியாரா மாறிட்டோம்டோ. நோயே உலகத்துல எவன் தீர்க்க முடியாது. நான் தான் சொன்ன பாரு அவருக்கு அதுப்பா. நான் வந்து என்னுடைய உச்சக்கட்டமே புற்றுநோய் நல்லாக்குறது தான். புற்றுநோய் கீழே தான் எல்லா வைத்தியமே. நீ எய்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எய்ட்ஸே கிடையாது. எய்ட்ஸுங்கிற பொய், அது அத்தனை பொய். விபச்சாரம் பண்ணாதான் எய்ட்ஸ் வருதுங்கிற அடிப்படையே தப்புது. விபச்சாரத்துக்கு எய்ட்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது. விபச்சாரத்துக்கும் அப்போ இல்லைங்கய்யா. அப்ப அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எதுவா இருந்தாலும் இந்த கேட்டகரியில இதுல சுத்தமாயிரு. ரத்தம் கெட்டு போனாதான் நோய் வருமே தவிர செக்ஸ் பண்றதுனால நோய் வராது, உடலுறவு கொள்றதுனால நோய் வராது. நீ அதெல்லாம் பிரச்சனை. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை குரங்கு 50 பொம்பளை குரங்கோட உடலுறவு கொள்ளுது. ஒரு ஆம்பளை குரங்கு 50 பொம்பளை குரங்கோட உடலுறவு கொள்ளுது. ஏன் அதுக்கு எய்ட்ஸ் வர்றது இல்லை? அடிப்படையே தப்பு, வெள்ளைக்காரனுடைய அடிப்படையே தப்பு. ரத்தம் கட்டு போனா எல்லா பிசாசும் வந்துடுது. எல்லா பிசாசும் வந்துடுது. ரத்தம் கட்டி நீங்க பூரா திங்கிறது பூரா கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன். அவன் அதை விட்டு வெளியே வர பூரா ரத்தம் அடுக்கி போறதை பத்தி பேசுறான். கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னாவே அசிடிட்டியா மாறிடும். என்னதான் மாறிடும்? அசிடிட்டியா மாத்திரம் புற்றுநோய் வரும். அசிடிட்டியா மாத்திரம் அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கிற ஆக்சிஜனே வெளியே போயிடும். ஆக்சிஜன் பூரா வெளியே போயிடுது. நைட்ரஜன் வெளியே போயிடும், ஆக்சிஜன் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டு வெளியே போயிடும். காத்துல நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருப்பாரு. கரெக்டா காத்துல நைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. நீங்க நைட்ரஜன் ஆக்சிஜன் சுவாசம் பண்ணி உள்ள போயிருது. அப்ப வெறு வயிறா இருக்கணும். வெறு வயிறா இருக்கிறப்ப உடம்பு பூரா ஆக்சிஜன் நைட்ரஜன். இதைத்தான் வள்ளலார் பண்ணியிருக்காரு. வெறு வயிறாயிரு சொல்றது பூரா யாரும் புரிஞ்சுக்கல. இவன் சாப்பாட்டு வேற போட்டு விட்டான். இப்ப அந்த அருணகிரிநாதர் வந்து மேல இருந்து குதிக்கும் போது அவருக்கு வந்து அந்த உடல் நிறைய நோய்கள் இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து ஹோல்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த நோய் எப்படி குணமாச்சு அப்படின்னா அவர் சும்மா இருந்ததுனாலயா இல்லாட்டி அந்த வயிறு காலியா இருக்கிறத சும்மா இரு, ரெஸ்ட் இருன்னு சொன்னாவே, ரெஸ்ட் இருன்னாவே வயிற்றுக்கு காலி பண்ணுன்னு அர்த்தம். ரெஸ்ட் எடுத்துக்கனாவே வயிறு காலி பண்ணு, வயிற்றுக்கு ஓய்வுன்னு அர்த்தம். ரெஸ்ட்னாவே வயிற்றுக்கு ரெஸ்ட் தான். வாயை மூடிட்டு இருன்னு சொல்லல. அதை சொல்லாம சும்மா இருந்துட்டா வாயை மூடிட்டு இரு. அதான் சொல்லுவாங்க, வாயை கட்டினா நோவை கட்டலாங்கிற மாதிரிதான் முருகன் வந்து வாயை கட்டான்னு போயிட்டாரு. அவ்வளவுதான். சும்மா இருந்தா வாயை மூடும் இருக்கு. சொல்லி வச்சிருக்காரு. நீதான் இப்ப கீழ்மட்டத்துல உட்காந்துருக்க. நீ வந்து என்ன பண்ணிட்டு சொந்த புத்தியை பயன்படுத்துறதே இல்லை. சொந்த புத்தி பயன்படுத்தி வந்தவனும் அறிவாளி மாதிரி ஆறிட்டு போயிட்டான். உனக்கு சொந்த புத்தி இருந்தா அடுத்தவனை ஆளுமை செய்யவே முடியாது. அதனால திருவள்ளுவர் சொந்த புத்தியை பயன்படுத்தி ஆய்ந்து கொள்ளாதன் கேள்வி கடைமுறை தான்சான் துயரம் வரும்னார். அதனாலதான் ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் பொருள் புரியும்.
திருக்குறள் என்பது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடாது. ஆராய்ச்சியாளருக்கு மட்டும், அறிவாளிகளுக்கு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால சயின்டிஸ்ட் தனியா ஒரு ஆளை வச்சாங்க. வாத்தியார் வேற, சயின்டிஸ்ட் வேற. ஸ்கூல் டீச்சர் அதே சப்ஜெக்ட் தான் ஸ்கூல் டீச்சர் நடத்துவாரு, அதே சப்ஜெக்ட் சயின்டிஸ்ட் பண்ணுவாரு. சயின்டிஸ்ட்டுக்கும் வாத்தியாருக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்னா, சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பான். அவன் வேலையே அது. அது நாம சயின்டிஸ்ட். நம்மள யாரும் சயின்டிஸ்ட். அதான் விஜய் ஐயா சொல்லும் பொழுது சும்மா இரு அப்படின்னு அருணகிரி அதை சொன்னதை கோட் பண்ணாரு. அப்புறம் போய் பார்த்த சும்மா இரு சொல் அற அப்படின்ற அந்த சொல்லும் அடுத்து வந்தது. சும்மா இரு சொல்லற அப்படின்னு. அப்ப சொல்லற அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சொல்லறனா அந்த பேச்சு உருவாகிற இடத்தையே நீ சும்மா இருக்க வைக்கணும் அப்படின்றது. அப்ப தொண்டை கிண்ட எல்லாம் வச்சுக்க. கரெக்ட். சொல்லு நீங்களே சொல்லுங்க. அதான் சும்மா இரு சொல்லற அப்படின்ற அந்த ரெண்டு சொல்லு, சும்மா இருக்கு அப்புறம் ஒரு சொல்லு போட்டிருக்காங்க, சொல்லற அப்படின்ற ரெண்டு சொல்லு சேர்ந்து இருக்கும் போது அப்ப அதுக்கான மூலம் என்னவா இருக்கும் அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அப்போ எல்லாரும் உணவு என்னன்னா மனதில தான் ஃபர்ஸ்ட் சொல்லு உதிக்கும். அப்ப அந்த மனதையும் கட் பண்ணணும். பேசாம இருக்கணும் ஐயா. மனதையும் கட் பண்ணு. இல்ல உள்ளேயும். ஆனா அது சாத்தியமா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? சாத்தியம் தான் பேசிட்டு மனதை கட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே இது இல்லைங்க. அதுக்கப்புறம் உணவு அதுதான் அது உணவு சுத்தமாக தான் அந்த மனதை கட்டுப்படுக்கும் அப்படின்றது இப்ப நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களே, எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். உணவு சுத்தப்படுத்தாதான் மனசு சுத்தமாகும், மனசு நிக்கும் அப்படின்றத நீங்க சொல்றீங்களே, அப்ப எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். இப்ப நான் பேசி உடனே எனக்கு பதில் கிடைக்கல. நீங்க இன்னைக்கு பேச எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம உணவு பழக்கம் மாற மேம்பட அந்த மனசும் அதுக்கேற்ற மாதிரி சுத்தமாயிட்டே வரும் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் காட்டுங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இயற்கை தன் வழியில் கூட்டி செல்லும். அப்பதான் இயற்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் இயற்கை தன்னுடைய வழியில உன்னை கூட்டிட்டு போகும். அதை இடைஞ்சல் பண்ணுவது மனம்தான். சும்மா அதாவது இந்த மனதை பத்தி சொல்லுகின்ற பொழுது, மனமே இன்னைக்கு சும்மா இருக்கிறே அப்படிம்பாங்க. மனமது அது இன்னும் இப்படி சொல்லலாம். மனமது செம்மையானால் இப்படி எல்லாம் அப்படியே பிரிச்சு போயிட்டே இருக்கு. சும்மா இருங்கிறது அதுதான். வாயில எது போட, இந்த பாக்குற பொருளெல்லாம் வாயில போடுறது மனம் தானே. அப்ப எல்லாத்துக்காக இந்த வயிறு தான், இந்த வயிற்று கொண்ட மனம் தான். இந்த மனம் அப்ப பசித்தாகத்தை வென்றவங்க தான் அங்க போக முடியும். அதனாலதான் அவன் என்னம்னா, இந்த பசித்தாகத்தை வென்று யாசகமற்ற நிலையில் பிச்சை எடுக்கிற நிலை. அதை சாப்பிட்டாதான் பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தர் சாப்பிடுகிறான் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா நீ உழைத்து சாப்பிடல, நீ உழைத்து பூமியை நீ விவசாயம் பண்ணி நீயே சாப்பிட்ற இல்லையே. காசு இருக்குது, பணம் இருக்குது. காசு இருக்குதுங்காட்டி ஓட்டக்கல்லில் பிச்சை எடுக்கிற, காசு இல்லாத கை ஏந்தி பிச்சை எடுக்கிற. ரெண்டும் ஒண்ணுதான். ஓட்டக்கல்லில் போய் சாப்பிட்றணும் ஒண்ணுதான், வீட்டுல சமைச்சு சாப்பிட்றணும் ஒண்ணுதான், பிச்சை எடுத்து சாப்பிட்றது ஒண்ணுதான். எப்படி? மூணு ஒண்ணுதான். வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். வித்தியாசம் என்ன இதுல? ரங்கநாதன், வித்தியாசம் சொல்லுங்க. ஐயா ரங்கநாதன் ஐயா. வித்யா வித்தியாசம் சொல்லுங்க. சந்திரா, வித்யா, பிஜு. இந்த உணவு பழக்கத்தை பத்தி பேசுகின்ற பொழுது மூன்று வகையான வாழ்க்கை இப்படி பேசலாம். 3 வகையான வாழ்க்கை இருக்கு. இதை பத்தி பேசி முடிச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் தான் இருக்கு. இந்த நேற்று இந்த பிளட் டென்சிட்டி பத்தி அவ்வளவுதான். ரத்தம் சுத்தமாச்சுன்னா ரத்தம் அடர்த்தி ஆயிரும். நீங்க ரத்தமா தண்ணி அதிகமா குடிச்சீங்கன்னா நீர்த்து போயிடும். இப்ப நான் சொல்றேன், இந்த பிச்சை எடுத்து வாழுதல் ஒண்ணு இருக்கு. என்ன வாழுதல்? பிச்சை எடுத்து வாழுதல். நாம பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? உணவு சாப்பிட்டாவே நீ பிச்சை எடுக்குன்னு அர்த்தம். பணம் இருக்கிறங்காட்டி நீ ஓட்டக்கல்வி வாங்கி திங்கிற, வீட்டுல சமைச்சு சாப்பிட்ற. பணம் இல்லாதவன் கையில பிச்சை எடுத்தீங்க. அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே. நீ பணம் இருக்கிறனால பிச்சைங்கிறது மறந்து போகுது. ஏன்னா நீ ஏதோ ஒரு வழியில் பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கிற, கடைசியில் பிச்சை எடுத்து தீங்கிற. இங்க காசு இல்லாத பிச்சை எடுத்தீங்கிற. சரிங்களா? இங்கதான் திருவள்ளுவர் அழகா வர்றாரு. 3 வாழ்க்கையை பிரிக்கலாம். இப்ப 3 வாழ்க்கை பேசிடுவோம். ஒண்ணு உண்டு வாழ்ற வாழ்க்கை. என்னது? உண்டு வாழ்ற வாழ்க்கை. இப்ப எல்லாரும் தின்னுட்டு வாழ்ற வாழ்க்கை, உண்டு வாழ்ற வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை உழுது வாழ்கின்ற வாழ்க்கை. என்னது? உழுது வாழ்கின்ற வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை வச்சுக்கலாம்? இன்னொரு 3வது வாழ்க்கை என்ன வச்சுக்கலாம்? உள்ளுலகு வாழ்கின்ற அப்படியே வச்சுக்கலாம். சுருக்கமா சொன்னா தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். தவம் செய்து வாழ்ற. அப்போ என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா 2 தலைப்பு எழுதியிருப்பார். இரவு அச்சம்னு எழுதியிருப்பார். இரவு அச்சம் எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. முக்கியமான அது தலைப்பு. அது சொல்லுவாரு,
முக்கியமான தலைப்பு. இரவச்சம். இரவச்சத்தை எழுதியிருப்பாரு. இரவு இரவச்சம் அப்படி பக்கமாக எழுதியிருப்பாரு. அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பறந்து இலகும் கிடுக. பறந்து கிடுகன் உலக இயற்றியான். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து வாழணுங்கிற அவசியம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து வாழணும்னு அவசியம் இல்லை. பிச்சை எடுத்து வாழணும்னு அவசியம் இருந்து கடவுள் சாகட்டும்ன்றவர். கடவுள் சாகட்டும்ன்றவர். உலகத்திலே கடவுளுக்கு சாபம் கொடுத்தது யாரு தெரியுமா? தமிழர்கள் தான். கடவுளுக்கே சாபம் கொடுக்கறவ யாருன்னா தமிழர்கள் தான். கடவுளை நாம ஒரு மனிதனுக்கு உணவின்னியிலும் ஜெகத்தினை எழுத்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிச்சை எடுத்து வாழணும்னா கடவுளே போகட்டும் பண்ண. பிச்சை எடுத்து வாழ்றதா இருந்தா கடவுளே போகட்டும். இதுதான் அத சுப்பீரியர் நாலேஜின் பேர். இதுக்கு பேரு சூப்பர் நாலேஜ், சுப்பீரியர் நுண்ணறிவின் பேரு. நுண்ணறிவு சாதாரண அறிவு வேற, நுண்ணறிவின் பேரு. அப்ப நுண்ணறிவின் பேரு. வள்ளுவர் வந்து அறிவை நல்லா பிரிச்சுட்டே போவாரு. இன்னும் இது பார்த்த திருமந்திரத்துல போனீங்கன்னா, திருமந்திரத்துல அறிவை 10ஆ பிரிப்பாரு. திருமூலர் வந்து அறிவை 10ஆ பிரிப்பாரு. இதுல எத்தனா பிரிப்பாரு? 10ஆ பிரிப்பாரு. இங்க படிச்சு பாருங்க. திருமந்திரத்தை படிச்சு பொழுது போகலன்னா திருமந்திரத்தை படிச்சு பாருங்க. அறிவு 10, அறிவு 10ன்னு எழுதியிருக்காரு. அறிவு 10. நம்ம 6ஆம் அறிவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 6ஆம் அறிவு வந்து 7ஆம் அறிவை எட்டி படிக்கின்ற யோகிகள் தோன்றினார்கள் அப்படின்னு பேசுறோம். அது இயற்கையாகவே தோன்றுவார்கள். அது வந்து இப்ப வள்ளலார் வந்து இயற்கையா தோன்றுவார். இந்த மாதிரி எல்லா யோகிகளுமே இயற்கையாக தோன்றுவார்கள். நாம என்ன பண்றோம்? முயற்சியில மேல வர்றோம். அவங்க இயற்கையில வர்றாங்க, நாம என்ன பண்றோம்? முயற்சியில மேல. முயற்சியில. ஆமா, யாருடைய ஒளி வாங்கிய கசகசன் இருக்கு? யாராவது யாருதான் கசகசன் சத்தம் வந்துட்டு இருக்கு? பேசுறவங்க மட்டும் பண்ணுங்க, மற்றவங்க கொஞ்சம் அமைச்சிருச்சுன்னு புரியும். இப்ப எனக்கு இந்த பேச முடியல. ரைட். அப்ப இந்த உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உண்டு வாழ்வதை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர். திருவள்ளுவர் சொல்லுவார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு. தொழுதுன்னு என்ன? பிச்சை எடுத்துன்னு. அழகா வள்ளுவர் எழுதிட்டாரு. மாவன நீங்க எல்லாம் எனக்கு பின்னாடிதான்ட்டாரு. விவசாயத்துக்கு பின்னாடி எல்லாருமே, விவசாயத்துக்கு பின்னாடிதான் எல்லாருமே. உழுதுண்டு வாழ்வாரே. நம்ம கான்செப்ட் படி விவசாயமே தேவையில்லை இல்லையா? விவசாயம் குழந்தைகளுக்கு தேவை. விவசாயம் குழந்தைகளுக்கு தேவை. 15 வயசு அரிசி தேவையில்லை. 15 வயசு வரைக்கும் அப்ப சோறு சாப்பிடலாமா அப்படின்ற இல்ல. சோறு சாப்பிட சொல்லி யாருங்க சொன்னாங்க? விவசாயம்ன்றது சோறு தானுங்க, சோறு கிடையாது. நீ உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு நீ போட்டு வச்சுட்ட. உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் சோம்பேறி வாழ்க்கைக்கு நீ கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதுதான் நீ சொல்லிட்டு இருந்த கதை விட்டுட்டு இருக்கிற நீ. அப்ப விவசாயம்னா அரிசி மட்டும் கிடையாது, மிச்சம் எல்லாமும் தான் சேர்ந்தது விவசாயம். விவசாயம்னா பிஜி பதில் சொல்லுவாரு. விவசாயம் என்னங்க? சோறு அரிசி உற்பத்தி பண்றது விவசாயம் எவன் சொன்னா? அப்படிதான் புரிய வச்சிருக்கோம். காய்கறி, கீரை, பழங்கள். அப்ப உலகத்துல புரிஞ்சு இப்ப கரெக்டா சொல்றாங்க பாருங்க. விவசாயம்னா எடுத்துற மாதிரி தான் உன் சவரியத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நீ முன்னாடி சாராயத்தையும் கறியும் வச்சுட்டு இதான் உணவுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. என்னது? சாராயத்தையும் கறியும் வச்சுக்கிட்டு இதாட்ட என்ன உணவுன்னு சொல்ற மாதிரி. ஐயே, நான் இப்படித்தான் சாப்பிட்டு இருக்கேன். நீ சாப்பிடுறது நான் என்ன வெறும் தண்ணிலிங்கிற, நீ சாராயங்கிற. ரெண்டும் ஒண்ணுதான். நான் வந்து தண்ணி மட்டும் இருந்தா போதுங்க, நீ சாராயத்தை கறியும் தெரு போட்டு சாராயம் மட்டும் இல்ல, சாராயம் கறி கஞ்சா அப்படின்னு எல்லாம் முன்னாடி வச்சுட்டு இதை நான் சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னா வெள்ளைக்காரன் சொல்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற. அது ஒன்றும் தப்பு கிடையாது. மண்டையில ஏத்து விட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிற அரைகுறை அறிவு காரணமே உங்ககிட்ட இருக்கிற உங்ககிட்ட அதே நம்மகிட்டே வச்சுக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற அரைகுறை அறிவு காரணமே வெள்ளைக்காரன் செய்து கொண்ட ஆராய்ச்சி முறைதான் ஆகும். வெள்ளைக்காரன் செய்த ஆராய்ச்சி தான் நம்மகிட்ட அந்த அறிவு குட்டிச்சோறு ஆனது காரணமே இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண ஆராய்ச்சி தான். எல்லாத்தையும் விட மோசம். வள்ளுவர் சொல்லும் அந்த சொல்லுக்கு வந்து அங்க விவசாயம்ன்றது நெல் விவசாயம் கிடையாது. அது வந்து லைக் அப்ப எல்லாமே கீரை. எங்கெங்க அவர் சொல்லியிருக்காருங்க விவசாயம் நெல்லுன்னு? எங்கெங்க சொல்லியிருக்காரு? விவசாயம் நீ அதுக்காக வந்து பாருங்க. இவனுக்கு எல்லாம் பேர் வச்சுட்டானுங்க. நம்ம ஊருக்கு திருநெல்வேலின்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? திருநெல்வேலின்னு பேர் வச்சிருக்காங்க. திருநெல்வேலி அது எங்க இருக்குது தெரியுமா? திருநெல்வேலி மதுரை தாண்டி போனீங்கன்னா திருநெல்வேலி. நெல்லையப்பர் சாமிக்கு பேரு நெல்லிச்சாமின்னு பேரு வச்சுட்டேன். சாமிக்கு பேரு நெல்லையப்பர். அப்படி நாம என்ன பண்றது? ஒருத்தர் கருப்பட்டி சாமியும்பா, ஒருத்தர் வெள்ளச்சாமியும்பா, ஒருத்தர் சோத்து சாமி, ஒருத்தர் சாராய சாமியும்பா, சுருட்டி சாமின்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? சுடலை மாடுன்னு பேரு சுருட்டி சாமி. என்னது?
நீ நெல்லு சாமி வச்சுன்னா நான் சுருட்டு சாமின்னு சொல்லுவேன். இன்னும் சாராய சாமியெல்லாம் இருக்குது எங்க ஊர்ல. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வேட்டைக்காரன் கோயில்ல வேட்டைக்காரன் கோயில்பாங்க. என்னடான்னு கேட்டா சாராயம் குடிப்பாரப்பா அவரு. யார் குடிப்பாரு? வேட்டைக்காரன் சாமி கும்பிடுறதுக்கு சாராயம் எல்லாம் பையன் அவரு வேட்டைக்கார சாமியை ராத்திரி சாராயம் குடிப்பாருங்க அப்படின்பா. என்னடா சாராய பட்டை வச்சு சாமி கும்பிடுவாங்க. என்னது சாராய பாட்டில் தான் பாருங்க. சாமி. சாராய பாட்டில் அது மட்டும் இல்ல, இது என்னென்ன உணவு பழக்கம் இருக்குது அதெல்லாம் முன்னாடி வச்சிருவான். என்னது சாராய வைப்ப. சிலர் புகையில வச்சிருப்பாங்க, கத்த கத்தையா புகையில வைப்பாங்க. என்னது புகையில வச்சிருப்பாங்க, சாராய பாட்டில் வச்சிருப்பாங்க, அப்புறம் பன்னிக்கறி வெட்டி வச்சிருப்பாங்க. பன்னிக்கறி வெட்டி இதெல்லாம் அவர் சாப்பிடுவாராமா. அப்ப கேட்டா சுருட்டு குடிக்கிற சாமிம்பா. என்னன்னா கதை. அதே மாதிரி இதெல்லாம் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நெல்லையப்பன் பேர் வச்சுட்டான். என்ன பேரு? வெள்ளையப்பன் பேர் வச்சுட்டான். அந்த கோயில் பிரம்மாண்டமா இருக்கு, போய் பார்த்தேன். அடாடா அற்புதமான கோயில். சரி, அந்த முடிச்சா அந்த பக்கம் இருக்கும் போய் பாருங்க. டேங்க அப்பா என்ன பிரம்மாண்டமான கோயில். பாப்பா இப்பதான் பார்த்துட்டு வந்தேன், வீடியோல எடுத்து வச்சிருக்கேன். பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். எப்படா இவ்வளவு அறிவு இவனுக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்படியே கல் அப்படியே தங்க மாதிரி இழைச்சிருக்கானுங்க. அப்படி தங்கத்தை ஒரு கேரள பாணி வேற. கேரள பாணியும் கலந்துருக்கும், தமிழ்நாட்டு பாணியும் கலந்துருக்கும். அந்த மரச்சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேல பார்த்த கூரையெல்லாம் மரத்துல போட்டிருப்பாங்க. எல்லாம் கேரளா மரம். அந்த காலத்திலே கொண்டு இழைச்சி தள்ளி இருக்காங்க. அவ்வளோ அந்த மன்னர் பண்ணியிருக்காரு. அந்த நெல்லையப்பர் ஆலை பிரமாண்டமான ஆலையும் வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க. அங்க எதுக்காக இருட்டுக்கடை அல்வா இருக்கு. இருட்டுக்கடை அல்வா நான் போய் பார்த்தேன். அந்த ஆள் செத்தும் போயிட்டான். கொரோனா பயந்துட்டு போய் தற்கொலை பண்ணிட்டான். கொரோனா ஒரு சளி வந்தது இல்லையா, அந்த இருட்டுக்கடை அல்வா உலக புகழ் பெற்றது. இருட்டுக்கடை அல்வா அவன் செத்தே போயிட்டான். அவனுக்கு நோய் வந்துருச்சு. நீ இந்த நோய் வந்தா அவனை என்னை நம்ம தப்பிக்க முடியாது சொல்லிட்டு நோய் வந்த உடனே நேரம் தற்கொலை பண்ணிட்டான். எப்பேற்பட்ட பணக்காரன் என்ன ஆயிட்டான்? சளி தொந்தரவு வந்த உடனேயே தற்கொலை பண்ணிட்டான். அப்ப நோய் பாருங்க, அவ்வளவு பெரிய பணக்காரன் அறிவை பயன்படுத்தவே இல்லை. இந்த சளியை தீக்கிறதுக்கு 2 நாளைக்கு வெங்காயம் சாப்பிடலாம், 2 நாளைக்கு வேற காய்கறி சாப்பிடலாம். அதுல சளி முறிக்கிற வெங்காயத்தை வணக்கி திங்கலான்னு தெரியல. அல்வா கிண்டி குட்டியே தவிர ஒரு வெங்காயத்தை வணக்கி திங்கலான்னு தெரியலையே உனக்கு. இப்ப மார்வாடி தான் அந்த அல்வா பண்ணிட்டு இருக்கான். அதே எவனா பண்றான்னு வச்சுங்க, மார்வாடி பண்றான். அந்த இருட்டு கடைக்கு நான் போயிருந்தேன். இருட்டு போயிருந்தேன். அப்ப காலை அது குறிப்பா முடிச்சுக்கலாம். வேக்சினேஷன் எல்லாம் போட்டாங்க. ஆமா, இப்ப அவங்க என்ன பண்ணலாங்க? இப்போ வேக்சினேஷன் போட்டு சுத்தத்துக்கு வரணும். என்ன வேக்சினேஷன் போட்டு நிறைய சைடை போட்டு நிறைய பேர் சேர்த்து போயிட்டாங்க. வேக்சினேஷன் போட்டு இப்படி அந்த மருந்தவே தடை பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமாய்யா, அதனால நிறைய மரணம் நடந்தது ஐயா. பேன் பண்ணியாச்சு, வேக்சினேஷன் பேன் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். கோவிட் அந்த மெடிசனை பேன் பண்ணிட்டாங்க. அமெரிக்கால பேன் ஆயிடுச்சு, எல்லாமே தடை பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். நிறைய பேர் சேர்த்து போயிட்டாங்க. மொத்தம் 5 இங்க சிங்கப்பூர்ல மொத்தம் 4 ஊசி கம்பல்சரின்னு சொல்லி போட வச்சு இந்த ஹோம்ல ஒர்க் பண்றதுனால, இங்க வயசானவங்களை பாத்துக்கிறதுனால எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இதை நீ ஊசி போட்டுக்கிட்டாதான் வேலையே செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கம்பல்சரியை கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 4 ஊசி போட்டிருக்கேன் நானு. பட் ஆனா 3வது ஊசி போடும்போது பாத்தீங்கன்னா கால் வலி எல்லாம் கிடையாது. 4வது ஊசி போடும்போது கால் வலி, மூட்டு வலி எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் இப்ப இந்த நீர் மருத்துவம் எடுத்து அந்த வெயிட்டை குறைச்சு உடம்பு சுத்தம் பண்ண பிறகுதான் அந்த மூட்டு வலியே போச்சு. இந்த கிட்டத்தட்ட 2 வருஷமா இருந்தது மூட்டு வலி, செம்ம மூட்டு வலி. இந்த கோவிட் ஊசி போட்ட பிறகு அதிகமாயிடுச்சு. நீர் மருத்துவத்தை எடுத்து ஐ மீன் இந்த உணவு முறையை நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியான பிறகு இப்போ கொஞ்சம் வெறும் தண்ணியை மட்டுமே இப்போ 2 மாசமா திடீர்னு 2 நாள் 3 நாள் வெறும் தண்ணியிலேயே இருப்பேன் நானு. ஒடேரியா தண்ணியில இருக்க முடியாது. சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பசிக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லா தண்ணியிலேயே இருக்கிறது. அந்த தண்ணி உணவுல மாறின பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூட்டு வலி ஃபுல்லா கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. சரி. அப்ப இதெல்லாம் காரணம் அந்த ரத்தம் கெட்டு போறதுக்கு காரணம். அந்த மருந்து போட்டால் ரத்தம் கெட்டு போகும். அப்ப இந்த 3 வாழ்க்கையோட முடிச்சுக்கலாம். உண்டு வாழ்ற வாழ்க்கை, உழுது வாழ்ற வாழ்க்கை, அப்புறம் தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை. அப்ப உண்டு வாழ்வரை விட இதை நல்லா புரிச்சுக்கலாம். உண்டு வாழ்வரை விட உழுது வாழ்கின்றவர் மேலானவர். வள்ளுவரே சொல்றாரு, உண்டு வாழ்வரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர். அதே நேரத்தில் தவம் செய்து வாழ்கின்றவர்களை சரி முடிச்சுக்கலாம். நேரமாச்சு, முடிஞ்சது. இந்த கேள்வியோட முடிச்சுக்க, நாளைக்கு தொடரலாம். சரியா? அப்ப அந்த உண்டு வாழுதல், உழுது வாழ்தல், இந்த 2ஐ விட மேலானது தவம் செய்து வாழ்தல். அப்ப தவம் செய்து வாழ்கின்றவர்களை தவம் செய்து வாழ்தல். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பட்டு. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பட்டு என்று முடித்துக் கொள்கிறோம். நாளைக்கு தொடரும். நன்றி.